Lot of you know him as Biglee. He is loved by a lot and also hated by a lot. Was born into a very ordinary middle class family. Bodybuilding அப்படின்றது ஸ்பார்க் ஆகிறதுக்கு முன்னாடி I was a very obese kid. Morning 2 hours, evening 2 hours. ஸோ நான் காலேஜ் சேரும்போது குண்டு பையன்ற ஐடென்டிட்டி என்கிட்ட கிடையாது. I had lost a lot of muscle. ஸோ அந்த காம்பவுண்ட் வந்து நான் யூஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். வாட் இஸ் யுவர் தாட் அப்படின்ன உடனே வெயிட் அப்படின்னு பாக்கெட்லேருந்து இப்படி எடுத்து திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ தட் இஸ் வென் வி ஸ்டார்டட் டாக்கிங் டு ஈச் அதர். பாடி பில்டிங்கில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் நேஷ்னல் லெவலில் பெரிய லெவலில் கிராக் பண்ண வச்சதுன்னா இட் வாஸ் ஹிம். இது என் மானம் போகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரிமெம்பர் தட். ஒரு டாக்டர் வராரு, ஃபுல் ஃபேமிலி சுற்றி நிற்குது, எல்லாரும் பம்பிங் வந்து டம்பல் அப்புறம் டெராபேண்ட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பெஞ்ச் ப்ரெஸ்ஸு பார்பெல் எல்லாம் இறக்கி வச்சு பின்னாடி ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் வந்து யூ கேவ் மீ இன்சைட்ஸ் ஆன் பிளட் டெஸ்ட். ஸோ பிளட் டெஸ்ட்டு கேட்குறானா ஒரு கோச்சு அப்படின்றது வாஸ் அன் அஸ்டானிஷிங் திங் ஃபார் பீப்புள் அட் தட் டைம். இதனால நான் அவங்களுக்கு வியாதி இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. பட் ஹவு ஹெல்தி யூ ஆர். எதுக்கு ஜிம்முக்கெல்லாம் போகிறேன்? ஜிம்முக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வரும், இதுக்கு போயிடும். அது இதுக்கு நிறைய கோச்சஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ டாக்டர்கிட்ட காமிச்சா டாக்டர் ஜிம் போகாதன்னு சொல்லிட்டா என் பிஸ்னஸ் போயிடும்ன்றது நிறைய பேரோட பயம். யூ ஹவ் ஆல்சோ காட் இன்ஜுரிஸ், வெரி பேட் இன்ஜுரிஸ். மேலே போய் லாக் பண்ணுறேன். பேப்பர் டேரிங் சவுண்ட் ஃபாலோட் பை டப் ஸ்னாப். மை ரைட் சைட் ஜஸ்ட் கேம் டவுன், எவ்ரிதிங் ஃபெல் டவுன். லெஃப்ட் கை இப்படி மேலே இருக்கு. ஐ நோ சம்திங் ஹஸ் ஹேப்பன். டிஷர்ட் எப்படி கழட்டி பார்க்குறேன், இன்னும் பெருசாக தெரில. ஒரு 1 minute இந்த இடம் ஒரு மாதிரி நம்பாவது, இப்படி செஸ்ட் நவுறது தெரியுது எனக்கு. இன்னைக்கு நம்ம கெஸ்ட் வந்து இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட் Murali. Lot of you know him as Biglee and he's a very popular bodybuilder and a fitness influencer and a very controversial person. He is loved by a lot and also hated by a lot. So, welcome Murali. எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஹாய் ப்ரோ, சூப்பர். ஸோ ஹாப்பி டு பி இன் யுவர் பாட்காஸ்ட். ஐ லவ் த வே யூ செட் கான்ட்ரவர்ஷியல். லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சோன்னா 4 பேருக்கு பிடிக்கணும், 10 பேர் ஹேட் பண்ணணும். ஸோ இட்ஸ் குட். ஸோ Murali, let's start from the beginning. ஸோ எனக்கு வந்து ஐ நோ a lot about you. I don't know a lot about you. நேர்களுக்கு they know about your present, but they don't know from where you began. Tell me what I myself don't know about you. Where were you born? And tell me about your schooling, your childhood, etc. சரி, ஓகே. அதாவது நிறைய இடத்துல நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன். பட் லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச், ஓகேவா? ஐ வாஸ் பார்ன் இன் டு அ வெரி ஆர்டினரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. என்னோட அப்பா வந்து ஹி வாஸ் ரன்னிங் அ டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் இன்ஸ்டியூட். அண்ட் என்னோட ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஆஃப்கோர்ஸ் மை ஃபாதர், ஓகேவா? பாடி பில்டிங் அப்படின்றது ஸ்பார்க் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் அ வெரி ஒபீஸ் கிட். சின்ன வயசில் வீசிங், பிடி பீரியடில் கூட என்னை விளையாடாத அப்படின்னு ஓரத்தில் உட்கார வச்சு அப்படியே சைஸ் பெருசாக்கிட்டே வந்தாங்க. அண்ட் தேர் வாஸ் அ பாயிண்ட் வேர் என்னோட ஐடென்டிட்டியே வந்து இந்த குண்டு பையன் குண்டு பையன் குண்டு பையன். ஓகே, சி வென் யூ ஆர் லுக்கிங் அட் பாடி பில்டிங், நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று வந்து ஹேஸ் டு பி ப்ரெஸ்ஸிங் அஸ் ரியலி ஹார்ட். இல்லைனா அதை சேம் ரெப்ஸ் அண்ட் செட்டு நம்மலாம் திரும்ப பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அன்யூஷுவலி மோட்டிவேஷன் ஒன்று இருக்கணும். அப்படின்னா சின்ன வயசில் பாடி ஷேமிங் வாஸ் ஹாரிபிள். ஒரு நாள்லாம் வந்து யூல் ஃபீல் டிப்ரெஸ். நைட் தூக்கம் வராது, நம்மளை ஏன் இப்படி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னுட்டுலாம். பட் ஐ ஹேட் நோ சொல்யூஷன். ஏன்னா ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஐ வில் கெட் மை வீசிங். பட் இட் ஆல் ஹேட் டு கம் டு அன் எண்ட். ஸோ தெர் வேர் இன்ஸ்பிரேஷ்னல் மூமெண்ட்ஸ். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, சின்ன வயசில் வந்து தாம்பரம் மார்க்கெட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். ஓகே, எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட்டில் ஒரு கண்ணு கிடையாது. ஸோ ஒரே ஒரு கண்ணு தான். அண்ட் தாடியோட ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷனும் அப்பா தான், ஓகேவா? ஸோ நடந்து போயிட்டுருக்கோம், நான் எங்கள் அண்ணன் போயிட்டுருக்கோம். ஒரு மாடு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஓடி வருது மார்க்கெட்டுக்குள்ளே. இட் இஸ் கம்மிங். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டு நிற்கிறேன். அப்போ மை ஃபாதர் ஜம்ப்ட் இன் த ஹீரோயிக் மூமெண்ட், ஓகேவா? அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து அப்படியே சூப்பர்மேன் என்ட்ரி மாதிரி என்னோட மைண்டில் ஒரு இமேஜ் வருது. இப்படி வந்து அதோட கொம்பை இப்படி பிடிச்சி ஹி புஷ்ட் இட் அவே. ஓகே, see, I'm getting goosebumps with the memories. I am getting goosebumps. Okay. So that was the moment. அப்போ வந்து அப்பாட்ட கேட்குறேன், அப்பா எப்படிப்பா அப்படின்னு கேட்கும்போது he flexed his small biceps. Okay, அப்பா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன்ல, உன்னெல்லாம் ப்ரொடெக்ட் Small பண்ணுறது. biceps for you now.
யா அஃப்கோர்ஸ் ஓகே சி த ஸ்மால் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து சி he did not have a peak biceps ஓகேவா அதாவது ஃபார் அ காமன் ஸ்ட்ராங் மேன் தட்ஸ் வாட் ஹி வாஸ் ஒரு ஃப்ளெக்ஸ் பண்ணி காட்டும்போது தட் வாஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் மூமெண்ட் ஸோ மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் டு ஸ்ட்ரென்த் அங்கே தான் வந்துச்சு ஓகே ஐ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் அப்படின்றது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் தென் 12th படிக்கும்போது திஸ் ஐ ஹவ் டோல்ட் யூ நோ திஸ் டோரியன் ஏட்ஸோட மேகசின் ஃபோட்டோ ஒன்று பார்க்குறேன் ஓல்டு புக் ஷாப்பில் எந்த புக் ஷாப் ஞாபகம் இருக்கா? புக் ஷாப் அதாவது ரோட் சைட் புக் ஷாப் குரோம்பேட் மார்க்கெட்டில் ரோட் சைடில் ஒரு அண்ணன் வந்து பழைய புக்கெல்லாம் வந்து வச்சிட்ருப்பார் ஸோ அதில் வந்து மாஸ்டர் புக்கோட 1997 சம் எடிஷன் டோரியன் ஏட்ஸ் வந்து ஃப்ரண்ட் லேட் ஸ்ப்ரெட் நிற்கிற மாதிரி ஓகே அதை பார்த்த உடனே ஐ ஜஸ்ட் இன்ஸ்டன்ட்லி ஃபெல் இன் லவ் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு பிகம் அப்போவும் நல்ல குண்டு பையன் தான் நான் அண்ட் அதை பார்த்த உடனே நான் அந்த மேகசீனை வந்து வாங்கிட்டேன் அந்த மேகசீனை அவர்கிட்டேருந்து நான் வாங்கினது ₹1 ஓகேவா அப்போல்லாம் எப்படி போவோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து சீசன் டிக்கெட் இருக்கும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கையில் ₹10 இருக்கும் ஸோ அப்போல்லாம் வந்து வி டிடன்ட் ஹேவ் த லக்ஸுரி ஆஃப் போகிறப்ப ஏதாவது சாக்லேட் வாங்கலாம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம் அந்த ₹10 வந்து ஒரு ஃபுல் மந்த் மெயின்டைன் பண்ணும் தட்ஸ் ஸோ அதில் ஒரு பைக் அதை வாங்கியாச்சு வாங்கிட்டு போயிட்டு அண்ட் ஐ எம் ஹேவிங் மை எக்ஸாம் பேப்பர்ஸ் மார்க்கெல்லாம் வந்து சொன்னால் மரியாதையே வராத மாதிரி ஒரு மார்க் ஓகே வித் தட் ஐ எம் கோயிங் ஹோம் அப்பா அதை பார்க்குறாரு பார்த்துட்டு என்னடா இது அப்படின்றாரு அப்பா எனக்கு இந்த மாதிரி ஆகணும்ப்பா அப்படின்றான் சொல்கிறார் ஏய் காலு கடியிலலாம் இவனுக்கு மசில் இருக்குடா அந்த மாதிரி தான் ஆகணுமா ஆமாம்ப்பா என்ன ஜிம் சேர்த்து விடு இசட் இப்படி தலையாட்டிட்டு இப்படி ஒரு 2 நிமிஷம் யோசிச்சார் ஐ வெண்ட் அண்ட் சேஞ்ச் மை ட்ரெஸ் அண்ட் தென் கேம் 12th 90% ஜிம் சேர்த்து விடு இட் வாஸ் லைக் ஹியூஜ் ஹிட் பட் தட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப் அன்றைக்கி எங்கள் அப்பா அதை சொல்ல அப்படின்னா ஐ டோன்ட் நோ வேர் ஐ வுட் ஹவ் கான் ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட் இன் கெட்டிங் மார்க்ஸ் இன்க்ரீஸ்ட் அதாவது எல்லாரோட பெட்ரூமில் இப்போ எக்ஸாம்னால் நிறைய பேர் வந்து சாமிக்கு போய் இப்படி ப்ரேயர்லாம் பண்ணிட்டு போய் படிப்பாங்க தெரியுமா இதில் வந்து அர்னால்டோட கமாண்டோவில் வந்து இந்த வாயில் சிகார் வச்சுட்டு கையில் கன் வச்சுருக்கிற ஒரு ஃபோட்டோ சில்வஸ்டர் ஸ்டாலினோட ரேம்போ ஃபோட்டோ அப்புறம் டோரியான் ஏட்ஸோட லேட்ஸ்ஃப்ரெட் இது 3 என்னோடய பெட்ரூமில் நான் எழுந்தால் இருக்கிற இடம் பெட்ரூம் என்னோட பெட்ரூம் கிடையாது வில் இன் அ சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் ஸோ த என்டையர் ஃபேமிலி ஸ்லெப்ட் இன் த சேம் ரூம் ஓகேவா ஸோ என்னால் வந்து எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி தே ஹாவ் டு வாட்ச் தட் அண்ட் வேக் அப் ஸோ த மோட்டிவேஷன் வாஸ் தேர் 12th முடிச்சுட்டு மார்க் வரைக்கும்லாம் எங்கள் அப்பா வெயிட் பண்ணல இஸ் இட் ஜாயின் த ஸ்கூல் அப்படின்ட்டு சதானந்தபுரம் கம்யூனிட்டி ஜிம் ₹30 ஃபீஸ் ஓகேவா தட்ஸ் வேர் ஐ ஜாயின் இட் வாஸ் அன் ஓப்பன் கிரவுண்ட் வருஷம் இது 2000 ஓகே நோ 2002 ஸோ இப்போ ஒரே செகண்ட் இன்டர்வ் பண்ணுறேன் இந்த அவங்க அப்பா வந்து இந்த மாடுடைய கொம்பு பிடிச்சாங்கன்னு நீ சொன்னல அதில் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு ஐ வாஸ் இன் ஸ்கூல் நான் ஸ்கூலில் இருந்தேன் அண்ட் தென் மை கசின்ஸ் வேர் ஸ்டேயிங் வித் மீ இந்த டைமில் அவங்க ஸ்டே பண்ணும்போது மை கீர்த்தனா அண்ட் ரோஷன் was staying my aunt and uncle and Sangeeta also I think had gone to US ஸோ பிள்ளைங்களை இங்கே விட்டுட்டு ஸோ அந்த எங்கள் வீடு எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் எண்ட் ஆஃப் த ரோடு லாஸ்ட் முட்டு சந்து பிகினிங் ஆஃப் த ரோடில் தேர்ஸ் ஒன் ஷாப் வெரி கேன் பை பிஸ்கெட்டு சாக்லேட்லாம் ஸோ அம்மா வந்து பிள்ளைங்களுக்கு கல்பனாவும் கீர்த்தனா was a பேபி குட்டி கொடுத்துட்டு இட் சென்த் ஸோ அவங்க போய் இதெல்லாம் வாங்க போயிட்டு சடனாக விண்டோ வழியாக பார்க்குறேன் மை கவு இஸ் சேசிங் தீஸ் டூ ஸ்மால் மை சிஸ்டர் வாஸ் திஸ் சைஸ் மை கசன் இஸ் திஸ் சைஸ் சேசிங் திருப்பி இந்த சைடில் பார்த்தா மை மதர் இஸ் ரன்னிங் அகேன்ஸ்ட் த கவ் அப்படியே மாடு வருது ஷீ டஸ் நாட் கேர் அப்படியே போய் நின்னாங்க த மாடு அப்படியே நின்றுட்டு போயிடுச்சு பட் ஐ கேன் நாட் பிலீவ் திஸ் இஸ் லைக் திஸ் பேரண்ட்ஸ் உடைய லவ் ஃபார் தேர் சில்ட்ரன் இஸ் அன்இமேஜின் மை மதர் யூஸ் டு பி அ வெரி டிமிட் லேடி ஒரு பயந்தாங்கோழி மாதிரி இருப்பாங்க மற்றவங்கள பார்த்தா தலையை குனிஞ்சு பயப்படுற லேடி ஸ்ட்ரேட் ஷீ வென்ட் நோ ஐ த செருபா ஆண்டி ஐ நோ வாஸ் நாட் அ டிமிட் பர்சன் நீ அந்த டைமில் பட் ஐம் டெல்லிங் யூ ஸ்கூலில் இந்த மாதிரி தான் ஒன் டீச்சர் புல்லிட் மீ அண்ட் ஐ வென்ட் ஹோம் அண்ட் கிரைட் ஸ்ட்ரேட்டாக அப்போ கூட பயந்தான லேடி தான் அவங்க ஸ்ட்ரேட்டாக வந்தாங்க வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டாங்க அவர் வந்து நோ ஹி ஃபோட்டோ ஏதோ சம் கம்ப்ளைண்ட் ஷி கேவ் ஸோ இஃப் யூ ஹேவ் தட் ஒய் காண்ட் ரைட் ரிமார்க் அண்ட் சென்ட் எனக்கு வேறு வீட்டில் வேறு வேலை இல்லையான்னு கேட்டாங்க டீச்சர் கிட்ட பட் பிகாஸ் இட் இஸ் அன்ஃபேர் தட்ஸ் ஹவ் மை மதர் வாஸ் அண்ட் ஈவன் லைக் யூ செட் டாக் மை சிஸ்டர் தீஸ் திங்ஸ் இது ஐ மீன் இட்ஸ் யுவர் பாட்காஸ்ட் பட் ஐம் ஜஸ்ட் ரிமெம்பரிங் ஆல் தீஸ் திங்ஸ் ஒரு பாருக்கு போயிருந்தோம்
ஸோ அப்போ வந்து பவுன்சர் வந்து கேம் அண்ட் ஏதோ செட் சம்திங் டு மீ. பக்கத்தில் இருந்து இப்படி நின்னா தள்ளி விட்டான், கீழே விழுந்துட்டான். Then imagine you go to a bar and you push the bouncer out. What will happen? 10 bouncers were chasing me, literally, bike and barrel. They were chasing me. This is like maybe 1999. My sister, appo kuda kutti, she like one kutti, ran across, stood in front of them just like this, said, "Enna தாண்டி நீங்க போனாதான் அவனை பிடிக்க முடியும்." கார் ஓடி போயிட்டான். Just imagine, huge guys, big guys. நம்ம இப்படி இருக்கிறதால பெருசாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் லைக் ரிமெம்பர் தட். ஸோ எனிவே யூஆர் டெல்லிங் அபவுட் யுவர் ஸ்கூல் அண்ட் எப்படி உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பாடி பில்டிங்கில், உங்கள் அப்பா அந்த இன்சிடென்ட் அண்ட் ஸோ ஜிம். ஸோ யூ ஜாயின் தட் ஜிம். Joined that gym not after the marks. Exam முடிச்ச உடனே my father said, you have done enough work. அவுட்கம்ன்றது வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். நீ நல்லா படிக்கணும்னு நினச்சேன், யூ புட் இன் யுவர் எஃபர்ட், தட்ஸ் ஆல் ஐ நீடட் அப்படின்னுட்டு. ஸோ ஐ ஜாயின்ட். அங்கே ஒர்க் அவுட் பண்ணேன். அங்கேருந்து வந்து கொஞ்ச நாள் வந்து கழிச்சு வந்து அப்பாட்ட சொன்னேன், அப்பா இந்த ஜிம்மை விட பெரிய ஜிம்மு சேர்த்து விடுப்பா அப்படின்னேன். ஸோ ஜெயசிம்மன் அப்படின்னு ஒரு ஜிம் இருந்துச்சு குரோம்பேட்டில். ஸோ அங்கே போயிட்டு அதோட ஓனர் வந்து ஹி வாஸ் அ ஸ்டண்ட் மாஸ்டர். ஓகே, அந்த ஜிம்மில் நிறைய நாள் ஒர்க் அவுட் பண்ணேன். லாட் ஆஃப் மெமரிஸ். அதுக்கப்புறம் அரசன் யூ ஸ்டார்ட் சீயிங் சேஞ்சஸ் இன் யுவர் பாடி. ஐ ஸ்டார்டட் சீயிங் சேஞ்சஸ் அந்த ஜிம்மில். அதாவது ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண அந்த ஜிம்லேயே ஐ ஸ்டார்டட் சீயிங் ரிசல்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, we can call it gross ஓவர் ட்ரைனிங். ஆனால் என்னன்னா 12th லீவ் செய்யறதுக்கு வேறு எதுவும் இல்லை. பசங்க கிரிக்கெட் விளையாட போவாங்க, அது பண்ண போவாங்க, இது பண்ண போவாங்க. நோ, மார்னிங் 2 hours, ஈவினிங் 2 hours, மார்னிங் 2 hours, ஈவினிங் 2 hours. ஸோ நான் காலேஜ் சேரும்போது குண்டு பையன்ற ஐடென்டிட்டி என்கிட்ட கிடையாது. ஓ, ஐ ஹேட் லாஸ்ட் அ லாட் ஆஃப் மசில். பட் ஆனால் என்னோடய லைஃப்பில் எந்த ஒரு ஐடென்டிட்டி என்னை ஹாண்ட் பண்ணிச்சோ அந்த ஐடென்டிட்டிலேருந்து அடுத்த 3 மாதத்தில் வெளில வந்தாச்சு. தென் ஹேப்பன்டு ஜெயசிம்மனில் வந்து அவங்க ஜிம்மோட ஆனுவல் டேக்கு வந்து ஒரு 10 பசங்களை நின்று தே மேட் அ ஸ்டேஜ் மேலே போஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஓகே, ஐ வாஸ் நாட் அ பாடி பில்டர் தென். வயிற்றில் ஒரு சிங்கிள் லைன் கிடையாது. ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, ஐ வுட் ஹவ் ஹேட் மை செஸ்ட் லைன் அண்ட் மை பட் கிராக். அதை தவிர there were no cuts in my body. ஓகே, ஆனால் that guy was saying, he saw the passion in me. ஓகே, he would encourage me, நீ பாடி பில்டிங் பண்ணுப்பா, நீ பண்ணுப்பா, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ he made me stand. that was the first stage. அதுக்கப்புறம் காலேஜ் போய் ஜாயின் பண்ண உடனே டைஸ் அப்படின்னுட்டு there is a competition for engineering college. ஓகே, ஸோ அதில் வந்து எங்கள் காலேஜ் சீனியர் மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தர். ஸோ ஹீ வாஸ் த மோஸ்ட் சாட் ஆஃப்டர் பாய் இன் த காலேஜ். பிகாஸ் காலேஜில் ஒரு 6 pack, நல்ல மஸ்குலர் ஃப்ரேம் அப்படின்னும் போது, ஸோ நான் பாடி பில்டிங் பண்ணோம் அப்படின்னோடனே என்னை வந்து சீனியருக்கு வந்து இன்ட்ரோ பண்ணி கொடுத்தாங்க. தென் ஹீ செட், நல்லா பண்ணுடா அப்படின்னுட்டு. ஸோ ஐ டிட் வாட் எவர் ஐ குட். போயிட்டு அந்த ஸ்டேஜ் மேலே அப்போ நிறைய தப்பான விஷயம் நிறைய பேர் கற்றுக் கொடுத்தாங்க. வெயிட் கொடுக்கணும், வெயிட் கொடுத்த உடனே வந்து அப்படியே வந்து வாந்தி எடுக்கணும், வாந்தி எடுத்துகிட்டு சாப்பிட்ணும், அப்புறம் தண்ணி எடுக்கக்கூடாது, ஆல் தோஸ் திங்ஸ் தே செட். ஸோ அந்த லக்கிலி அந்த லைனப்பில் வந்து 8 பேர் இருந்தாங்க. நான் 6th வந்தேன். ஓகே, ஐ வாஸ் நாட் த லாஸ்ட். ஸோ அது ஒரு பெருமை. வீட்டுக்கு வந்தப்பா நான் லாஸ்ட் இல்லைப்பா அப்படின்னு. தென் மை ஃபாதர் செட், டேய் லாஸ்ட் இல்லைன்றது முக்கியம் இல்லைடா, நீ போகிற அப்படின்னா யூ ஷுட் பி அ கண்டெண்டர். நான் சொன்னேன், ஸ்போர்ட்ஸோட ரியல் இதுவே எசன்ஸே வந்து பார்ட்டிசிபேஷன் தானே. நீ வின் பண்ணுறதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணல அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் இஸ் யூஸ்லெஸ். ஸோ ஐ ஸ்டார்டட் திங்கிங், நவ் ஐ நீடட் அ கோச். தட்ஸ் வென் ஐ வாஸ் சர்ச்சிங். அதுக்கப்புறம் கோல்டு ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணேன். அப்புறம் சத்யா மாஸ்டர்ன்றவர் ஹெல்ப் பண்ணார். ஸோ தட் வாஸ் த ஜிம் வேர் ஜேபி ஜெயபிரகாஷ் அவர் வந்து அப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பார். அண்ட் தென் சத்யா மாஸ்டர் அண்ட் தென் சாய் அப்படின்னு அங்கே ஒரு பையன் இருப்பான். ஸோ இவங்க 2 பேருமா தான் என்னை கூப்பிட்டு போய் அரசன்ட்ட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. தட் இன்ட்ரோ வாஸ் லெட்ஸ் டெல் தட். என் நேயர்கள் வந்து எல்லாருமே பாடி பில்டர்ஸ் கிடையாது. லைக் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் நாட் இன்டு பாடி பில்டிங் ஆல்சோ. அரசன்ன்றது வந்து ஹி இஸ் த செக்ரட்டரி ஆஃப் பாடி. சி மோர் தேன் செக்ரட்டரி ஆஃப் பாடி பில்டிங்கில், சி நான் மேலே வந்த டைமில் பாடி பில்டிங் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மேலே கொண்டு வரது யார் அப்படின்னா இட் வாஸ் ஹிம் சிங்கிள் ஹேண்டட்லி. நிறைய பேருக்கு வெளியூரில் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இஃப் தே ஹாவ் நோ மீன்ஸ் பாடி பில்டிங் பண்ணோம் அப்படின்னா அவரோட ஜிம்மில் தங்கறதுக்கு இடம் உண்டு. ஸோ இப்போ நிறைய பாடி பில்டர்ஸ் ஐ கேன் சே ஹூ கேம்
அவரோட ஜிம்மில் தங்குறதுக்கு இடம் கொடுப்பாரு, சமைச்சு அங்கே சாப்பிடுவாங்க, அங்கேயே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஹீல் ஹெல்ப் தெம். சி எஸ் ஹெல்ப் மீ இன் அ லாட் ஆஃப் வேஸ். ஓகேவா? அதாவது ஐ கம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பட் நான் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னும் போது எஸ் ஹெல்ப் மீ இன் அ லாட் ஆஃப் பிளேசஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தெர் வாஸ் அ பீரியட். ஓகே, அந்த பீரியடில் பாடி பில்டிங்கில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் நேஷ்னல் லெவலில் பெரிய லெவலில் கிராக் பண்ண வச்சதுன்னா இட் வாஸ் ஹிம். ஸோ நானும் ஹி ஹஸ் ஹெல்ப் மீ ஆல்சோ. இது என் மானம் போகாமல் இருக்கிறதுக்கு ஹி ஹெல்ப் மீ. ஐ ரிமெம்பர் தட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்படிஷனில் மேக்கிங் வெயிட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து இப்போ ஐ திங்க் இட் வாஸ் 75 to 85 வெயிட் கிளாஸ் நினைக்கிறேன். நம்ம வந்து நான் 80 போய் வெயிட்டை கொடுத்தா 87 இருக்கேன். ஸோ தே வில் கிவ் யூ டைம் டு லூஸ் வெயிட். ஸோ வி வில் டூ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு லூஸ் பாடி வாட்டர் மாத்திரம் லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. ஸோ நான் என் கோச்சுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், அமெரிக்காவில் இருக்காரு, எப்படி பண்ணலாம் இதெல்லாம். ஹி செட் டோன்ட் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜெக்ட்லாம் ஒன்றும் போடாத, பிகாஸ் இட் shrink you, இட் வில் மேக் யூ கோ ஆஃப் பண்ணாது. ஸ்டீம் ரூம் இல்லாட்டி சானா மாத்திரம் போனேன். ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த சேலமில் நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு ஸ்டீம் ரூம், ஒரு ஜிம்மை கண்டுபிடிச்சி ஸ்டீம் ரூமில் அரை மணி நேரம் அப்படியே ஸ்வெட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் அந்த காரில் வந்து ஏறிட்டு ஹீட்டர் போட்டு எல்லாரும் ஸ்வெட் பண்ணுறாங்க, நானும் ஸ்வெட் பண்ணி அப்படியே போய் கொடுக்குறேன். வெயிட் வந்து ஐ திங்க் இட் வாஸ் 85 and 200 grams. மற்றவனை என்ன பண்ணணும், அவங்க ஜட்டியும் கழட்டிடுவாங்க, பிகாஸ் தட் லாஸ்ட் சம் ஸ்வெட் இருக்கும் அண்ட் ஜட்டியும் மேபி 100 grams இருக்கும். ஸோ நான் போய் நின்ன உடனே சார் டாக்டருக்கு வந்து ஜட்டி 200 கிராம் இருக்கும். ஓகே ஏன்னா கைஸ் லிட்டரலி ஸ்டாண்ட் லைக் திஸ். பட் அது வந்து இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம். ஏன்னா அந்த டைம்ல நான் டாக்டர் அண்ட் ஹி வாஸ் கைண்ட் டு மீ. இப்போவும் டாக்டர் தான். எனிவே, ஸோ தட் இஸ் ஒன் இன்சிடென்ட் எனக்கும் ஞாபகம். ஸோ எனிவே வி ஹவ் சீன் ஈச், நம்ம ரெண்டு பேரும் வி ஹவ் மெட் ஈச் அதர் இன் சம் காம்படிஷன்ஸ். ஹாய் சொல்லியிருக்கோம். வேர் டிட் வி ஆக்சுவலி மீட்? நேர்களுக்கு சொல்லுங்க, நம்ம எங்கே ஆக்சுவலாக, அதாவது 2 incidents. அதாவது where I knew about you was different, where we met and became friends different. So first meet பண்ணது வந்து it was Mr. Chennai, where one gentleman missed his category. அது தெரியும். அந்த கதை ப்ரீவியஸ் பாட்காஸ்ட் சீனுவோட பேசும்போது. ஓகே ஸோ அதான் அந்த ரிப்பீட் ஆடியன்ஸ் கேட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா ஸ்ரீனி வந்து சப்போஸ் டு கால் மீ. நான் சரி ஓகே ஐ நோ த ஸ்டோரி. பட் ஆனால் டீட்டெயில் அதாவது என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் வராரு, ஃபுல் ஃபேமிலி சுற்றி நிற்குது, எல்லாரும் பம்பிங் வந்து டம்பல் அப்புறம் டெராபேண்ட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க, பெஞ்ச் ப்ரெஸ்ஸு பார்பெல் எல்லாம் இறக்கி வச்சு பின்னாடி ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. யாரா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் கேட்டகரி மிஸ் பண்ணிட்டார். என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் கூட வந்து நம்ம ஃப்ரெண்டு சீனுவுக்கும் இவருக்கும் வந்து டைமிங்கில் ஒரு கேப்பு. கேட்டகரி முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் உங்கள் கேட்டகரி முடிஞ்சு போச்சுன்னு அவர் சொல்கிறாரு. இவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா லைக் சரி முடிஞ்சு போச்சா, சரி ப்ரைஸ்லாம் கொடுக்க முடியாது, ஒரு வாட்டி ஸ்டேஜில் வந்து கெஸ்ட் போஸ்டிங் பண்ணுங்க அப்படின்னு கெஸ்ட் போஸ்டிங் பண்ணி அமுச்சு விட்டாங்க. ஸோ தட்ஸ் வென் ஐ see this. அதுக்கப்புறம் அது மாத்திரம் முடியல, எனக்கு சீஃப் கெஸ்ட்னு ஒரு பேண்டும் கொடுத்து கையில் ஷீல்டும் கொடுத்தாங்க. ஆமாம். ஸோ see it was sweet of the organizers that time. ஓகேவா? ஸோ அதனால பாடி பில்டராக இருக்கீங்க, டாக்டர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாடி பில்டிங்கில் கொஞ்சம் ஒரு 5% சலுகைகள் இந்த மாதிரி கொடுப்போம். இல்லை, அது வந்து நீங்கள்கிட்ட வேணாம், நமக்கு சீஃப் கெஸ்ட்னு ஒரு போஸ்ட் இல்லை, அது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பீரியடில். இப்போ there are too many people who are doctors, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. தான் டாக்டர். ஆமாம். ஸோ அதுக்கப்புறமா எப்போ அப்படின்னா சீனோட கடையில் மீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ we were discussing என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்னும்போது, அப்போ வந்து நீங்கள் ஒரு காம்பவுண்ட் வந்து இது நான் எடுக்கலாமான்னு சொல்லிடுறேன். இல்லை அந்த காம்பவுண்ட் பற்றி இப்போ பேசுவேன். ஓகே, நோ ஓகே. ஸோ அந்த காம்பவுண்ட் வந்து நான் யூஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். வாட் இஸ் யுவர் தாட் அப்படின்ன உடனே, வெயிட் அப்படின்னு பாக்கெட்லேருந்து இப்படி எடுத்து, திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ தட் இஸ் வென் வி லைக் ஸ்டார்டட் டாக்கிங் டு ஈச் அதர், கான்டாக்டிங் ஈச் அதர். எதுக்கு நான் முரளிகிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன்னா, பிகாஸ் முரளி ஐ நியூ வாஸ் அ பிளாகர். I didn't know what a blog was, but he used to write blogs even before YouTube, Instagram, all இதெல்லாம் முன்னாடி. He used to write blogs when he was really young. He was like 7 years younger than me. He is 7 years younger than me. அவன் பிளாகாக எழுதுவான். There are people following him, more than 2,000 followers அந்த காலத்திலேயே, just to read உங்கள் ஆர்டிகல்ஸ் மாத்திரம் ரீட் பண்ணி பார்க்குறதுக்கு there are people following. So I knew முரளிக்கு ஏதோ தெரியும்.
ஸோ பாக்கெட்லேருந்து இந்த டார்க் எல்லோ காம்பவுண்டு எடுத்து கோல்டன் கோல்டன் எல்லோ காம்பவுண்டு பிரிட்டிஷ் டிராகன் பிராண்ட் இப்போ இது இல்லை. See, in fact நம்ம வாங்கினப்போ வந்து that brand was closed 4 years back. எக்ஸ்பைரி ப்ராடக்ட் வாங்கிட்டு இருந்தோம். எக்ஸ்பைரி, ஆமாம், இட் இஸ் எக்ஸ்பைரி. ஐ ஆக்சுவலி பாட் எக்ஸ்பைரி ப்ராடக்ட் 2 years பேக். இட் இஸ் எக்ஸ்பைர்ட். கேட்டேன், முரளி வாட் யூ திங்க் அபவுட் திஸ்? ஏன்னா நான் ரீட் பண்ணியிருந்தேன் அதை பற்றி. ஸோ செம்ம ப்ராடக்ட்னு அவன் வந்து பாக்கெட்லேருந்து எடுத்து இஸ் வெரி குட் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அதே டைமில் சீனு சொன்னான், சார் டாக்டர் இன்னும் 3-4 பாட்டில் தான் இருக்குது, வாங்கிக்கிறதா வாங்கிக்கோங்கன்னு. ஐ வாஸ் லைக் போய் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு, காசும் கிடையாது அப்போல்லாம். எடுத்துகிட்டு வி வென்ட் ஹோம் between 2 competitions, 2 weeks apart at the time, I remember. I was still dieting. 2 weeks apart, I put on 2 kgs of pure muscle while dieting using that compound. That's how powerful that compound is. And everybody knows what compound that is on who are bodybuilders. பாடி பில்டர்ஸ் இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம், ஃப்ரீயாக விடுங்க. ஸோ தட்ஸ் வென் வி ஆக்சுவலி பிகேம் லிட்டில் க்ளோசர். அதுக்கப்புறம் யூ டிட் த நோ வைசஸ், ஒன் த ஓவரால். That's when, like we became friends, and then அதுக்கப்புறம் we started hanging out together. அப்புறம் there were a lot of Sundays. காலையில் எழுந்து நான் வந்து ராஜீவோட வீட்டுக்கு போவேன். அவர் வந்து அவங்க அம்மா வந்து இந்த சீன் சொல்லியே ஆகணும், ஓகேவா? அதாவது ஒரு மனுஷன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டியாக எப்படின்னா, ஒரு பச்சை முட்டை வச்சுருப்பாரு, ஓட்ஸில் வந்து சுகர் ஃப்ரீ போட்டு வச்சுருப்பாரு, அண்ட் தென் there will be something else. சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படும் போது அவங்க அம்மா வந்து இப்படி நெஞ்ச தடவி கொடுத்து சாப்பிடு மகனே அப்படின்னு ஊட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் வி வில் கோ. அதாவது எவ்ரி சண்டே எங்களோட கான்செப்டே என்னென்னா, சென்னையில் ஒரு ஜிம்முக்கு போகணும். இல்லை, நான் சொல்ல. ஸோ ரஞ்சித் வாஸ் அ வெரி பாப்புலர் பாடி பில்டர். அப்போ ஐ திங்க் வாஸ் இந்தியா ஆல்சோ, ஐம் நாட் வெரி ஷுவர். அது வந்து எங்கள் மாஸ்டர் ஒருத்தர், குட்டி மாஸ்டர் இருந்தார். அவர் வந்து ஹீ சப்போஸ் டு புஷ் அஸ். அவர் தான் புஷ் பண்ணோம். ஏன்னா லெக்ஸ் தான் நமக்கு வீக்கு. லெக்ஸ் வந்து முரளியோடையும் குட்டி மாஸ்டரோடையும் பண்ணணும். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு குட்டி மாஸ்டர் இந்த வருஷவாக்கமாக சொன்னார்ல, ஜிம்முக்கு போயிட்டு வி வில் ஸ்குவாட், வி வில் லெக் ப்ரெஸ், ஹேக் ஸ்குவாட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு வில் ஸ்ட்ரேட் கோ டு குட்டி மாஸ்டருக்கு வில் பை ஒன் சிக்கன். ஆமாம், கீழே ஒரு சிக்கன் ஷாப் இருக்கும். இல்லை சிக்கன் இல்லை, ரா சிக்கன். அதான் கடை, கசாப் கடை இருக்கும். வாங்கி கொடுத்துட்டு நானும் முரளியும் வில் கோ ஸ்ட்ரேட் டு ரெசிடென்சி டவர்ஸ் புஃபே. அங்கே வந்து தே லவ்ட் அஸ் பிகாஸ் யூ லுக் வியர்ட் ஆர் ஃப்ரீக்கி ஆர் வாட்எவர். ஸோ எங்களுக்கு வந்து ஐ யூஸ்ட் டு கெட் லைக் வாட் இஸ் ப்ளூபெரி மில்க் ஷேக்கில் மில்க் ஷேக். ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட் வி ஏட். ஆனா நான் சொன்ன மாதிரி அதாவது அங்க குடுக்குற காசுக்கு டபுள் சாப்பிடுறது நாங்க 2 பேரும் தான் இருக்கோம். சாப்பிட்டு ஐ வில் கோ டு தி பாத்ரூம், ஐ வில் டேக் a shot of very ultra நோவா ரேபிட் இன்சுலின். நோவா ரேபிட்னு ஒரு ஃபாஸ்ட் ஆக்டிங் இன்சுலின், திங்கிங் இந்த சாப்பிட்டு இந்த இன்சுலின் எடுத்து எவ்ரிதிங் ஷுட் கோ இன்டு யுவர் மசில்னு. ஆனால் அது கடைசியில் பிகேம் பிரெக்னென்ட் மாதிரி தான் ஆகிட்டேன் கடைசியில். போட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு மயக்கம் வர மாதிரி போயிட்டு, ஓ மை காட், that was fun days. And we used to take working out so seriously. Murali is so busy now. I mean, obviously if we don't work out, we go even till today. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒர்க் அவுட் மிஸ் பண்ணா I lose my mind. Life something is missing. I lose my mind. I literally lose my mind. I need it as a therapy, literally. So அது மாதிரி இருக்கும்போது, but even at that point it was so important that Sunday spending those hours ஜிம்முக்கு போயிட்டு, and so important to train legs because that's a weak body part. See that's what it is. So that is when we got really close. அதுக்கப்புறமா வந்து திங்ஸ் லைக் ஸ்டார்டட் எவால்விங். அப்புறம் வந்து ஐடி இன்ஜினியர் அண்ட் பாடி பில்டர்லேருந்து மை கரியர் ஷிஃப்டட் ஸ்லோலி, அண்ட் தென் திங்ஸ் கேம் இன் டு அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். So tell them, you are working in IT, so that was your main job. You use that money to take care of your family, to do bodybuilding, and and you slowly started maybe doing personal. I'm not sure when you started that. So IT was your main job. Slowly it changed to bodybuilding related stuff. Adukaprom you could even like say bye bye to the main job, and this became your main job. Can you tell us the eppadi and the process achu? See, process vandu I'll start from the beginning. Okay, college time lende let us get started. Okay, so college time அதாவது எப்படின்னா, அப்பாவோட பிஸ்னஸ் வாஸ் வெரி குட் வென் வி வேர் யங். எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஆனுவல் வெக்கேஷன் வருது அப்படின்னா, யூ நேம் அ ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் ஹில் கெட் இட். பட் என்னென்னா, இந்த டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் இன்ஸ்டியூட்ஸ் வந்து தே ஸ்டார்டட் லூசிங் தேர் சார்ம் ஓவர் அ பீரியட்.
ஸோ நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் அப்பாவோட பிஸ்னஸ் வாஸ் வெரி லோ. இப்போ அப்பா கிட்ட பாடி பில்டிங் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட், ஓகேவா. அதாவது நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ஐ வில் நாட் கால்குலேட் எனி திங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, ஐ வில் கால்குலேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். Okay, tell me how much an egg cost at that time. Do you ஓகே, remember? ₹1.50 வாஸ் த காஸ்ட். ஸோ அங்கே வந்து எனக்கு வந்து when I started it was 90 paise. Now it is 6 rupees and some 6 to 7 டிஃப்ரெண்ட் rupees, டைப்ஸ் depends on the டிஃப்ரெண்ட் ரேட். ஓகே, அப்போல்லாம் ஒரு குவாலிட்டி. அங்கே வந்து கணேஷ் ஸ்டோர்ஸ், ஓகே, குரோம்பேட் கணேஷ் ஸ்டோர்ஸ், பிக் ஷவுட் அவுட். அந்த அண்ணாட்ட வந்து நான் பாடி பில்டிங் பண்ணுறேன் அப்படின்னும்போது அவர் நான் ஒரு முட்டைக்கு 5 காசு கம்மி பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை, நான் ஒரு ட்ரே 2 ட்ரேவாக சேர்த்து வாங்கினா 10 காசு கம்மி பண்ணுறேன். ஸோ வென் இட் வாஸ் ₹1.50, ஐ யூஸ் டு பார்கெயின் தட் ஃபார் ₹1.40. அண்ட் 2 ட்ரே 3 ட்ரேவாக மொத்தமாக வாங்கும்போது ஸோ மை கரன்சி வாஸ் எக்ஸ். ஏன்னா அப்போ வந்து வீட்டில் வந்து நான்வெஜ் வாஸ் நாட் அலவுட். சிக்கனே வந்து வீட்டுக்கு பின்னாடி தான் தனியாக வந்து சமைக்கணும். சிக்கன்ற மாதிரி முட்டையை தனியாக தான் சமைக்கணும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் மை ஹோம் வாஸ் சப்போர்ட்டிவ். அதாவது எங்கள் ஃபேமிலியில் வந்து முட்டையே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றது இல்லாமல் அப்பா வந்து ஸ்மெல் வராமல் நீ சமைச்சு சாப்பிட்டுக்கூடா, அம்மாவை மட்டும் டென்ஷன் பண்ணாத அப்படின்னாரு. அண்ட் தென் மம் வாஸ் ஆல்சோ சப்போர்ட்டிவ் தட் டைம். அண்ட் எவ்ரிதிங் வாஸ் அப்போ வந்து எப்படி அப்படின்னா ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் ஆட் ஜாப்ஸ், ஓகேவா. சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி ஒரு பர்சன்டேஜுக்கு விற்கிறதா இருக்கட்டும், ஜிம்மில் பார்ட் டைம் பண்ணுறதா இருக்கட்டும். ஐ ஹவ் ஒர்க்ட் இன் அ பீஸா பிளேஸ். ஐ ஹவ் ஒர்க்ட் இன் ஹவுஸ் ஷிஃப்டிங்லலாம் போயிட்டு ₹50 தருவாங்கன்ட்டு ஐ ஹவ் ஒர்க்ட். ஓகே, ஸோ அதாவது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து வாட் தே சீ மீ, இன்றைக்கி வந்து தே சீ மீ ஐ ஹாவ் அ ப்ரைவேட் ஸ்டூடியோ, இவர் வந்து ஹை ப்ரைஸ் பே பண்ணால் தான் வந்து ட்ரெயின் பண்ணுவார். ஐ எம் ஹாப்பி த வே ஐ ஆம் அண்ட் ஐ ஹவ் ஒர்க் மை ஆஸ் ஆஃப் ஃபார் இட். ₹50 6 மணி நேரம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பிகாஸ் தட் வாஸ் த பீரியட். ஓகே, ஸோ அதுலேருந்து வந்து ஐ நியூ ஐடி வாஸ் மை கீ. ஏன்னா அங்கே போய் ஹை சேலரி வாங்கினா நான் பாடி பில்டிங் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ₹15,000 ஒரு பெரிய காசு கிடையாது, ஓகேவா. பட் மை ஸ்டார்டிங் சேலரி இன் இன்ஃபோசிஸ் வாஸ் 14,484. ₹12,500 கையில் வரும். அந்த ₹12,500 ₹8,000 வீட்டுக்கு கொடுத்தா அந்த மீதி 4,500 என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஐ ஃபீல் ஸோ ரிச். ஒரு டப்பா வே ப்ரோட்டீன் வாங்கினோமா, முட்டை வாங்கிட்டோமா, இன்னும் ஒரு ₹1,000 இருக்குது, இதை எப்படி செலவு பண்ணலான்னு யோசிப்போம். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவு இட் ஸ்டார்டட். அண்ட் தென் எவ்ரி திங் சேஞ்ச். பாடி பில்டிங், பாடி வெயிட் ஏறிச்சு, ரிக்குவயர்மெண்ட் சேஞ்ச்டு. நேச்சுரல் பாடி பில்டிங்லேருந்து ஐ கேம் இன் டு என்ஹான்ஸ்ட். தென் ஐ நீடட் மோர் ஃபுட், மோர் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இட் வாஸ் ஸ்லோலி க்ரோயிங். ஐடி கரியரும் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் தென் லைக் எவ்ரி திங் வாஸ் கோயிங் குட். பட் ஐடி கரியரில் தெர் வாஸ் அ வாய்ட். நமக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் காசு சம்பாதிக்கணும்னு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம். வாஸ் அ கைண்ட் ஆஃப் ஏக், ஓகேவா. ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா ஐ ஸ்டார்டட் ஸ்லோலி கோச்சிங் பீப்புள் ஆன் த சைட். வேர் ஃபஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் பேருக்கு ஃப்ரீயாக கோச் பண்ணேன். அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் சார்ஜிங். ஸோ கோச்சிங் அப்படின்றது இட் வாஸ் நாட் பர்சனல் ட்ரைனிங் ஆல்சோ. ஐ வாஸ் கோச்சிங் பீப்புள் ஆன்லைன். ஸோ அப்போ ஆன்லைன்லாம் பண்ணும்போது லக்கிலி ஆல் யூ பீப்புள் வேர் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னு பார்க்கும்போது இட் வாஸ் யூ அண்ட் யுவர் பேட்ச்மேட்ஸ். ஸோ எல்லோரும் வந்து யூ கேவ் மீ இன்சைட்ஸ் ஆன் பிளட் டெஸ்ட். ஸோ இன்ஃபேக்ட் வென் ஐ வாண்டட் டு கோச் ஃபியூ பீப்புள், நான் கேட்டேன் என்னென்ன பிளட் டெஸ்ட் பண்ணும்போதுன்னு. யூ கேவ் மீ சம் பேசிக்ஸ். தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ பிளட் டெஸ்ட்டு கேட்குறானா ஒரு கோச்சு அப்படின்றது வாஸ் அன் அஸ்டானிஷிங் திங் ஃபார் பீப்புள் அட் தட் டைம். எதுக்கு பிளட் டெஸ்ட்? அப்போ வந்து ஐ யூஸ் டு எக்ஸ்பிளைன், இதனால் நான் உங்களுக்கு வியாதி இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறதில்ல, பட் ஹவு ஹெல்தி யூ ஆர், உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னும் போது தட் வாஸ் த இன்ஸ்டன்ட். ஐ பிகேம் அன் இன்ஸ்டன்ட் ஹிட் தேர். That is like a, what do you say? Even today, I don't know any coach that asks for blood test. ஆனால் அது வந்து ஒரு it's like an icing on the cake. Yeah, see, more than icing on the cake. See, that shows my purpose. See, எனக்கு it's also a selling point. Yeah. It's a selling point. See, it is a genuine selling point and you can make a huge impact in people's life. நிறைய பேர் வந்து they come for weight loss. See, நிறைய clients எனக்கு எதுக்கு வந்திருக்காங்க, weight loss. But weight I would like loss, to know, இப்போதைக்கு வந்து I'm just clarifying. I know the answer. Are most of your clients bodybuilders or day-to-day people who want to look good, feel healthy,
lose weight, gain some muscle, look good, get a beach body, or are the rest, most of them, because at one point they used to be all bodybuilders. Even and I remember very, very clearly, some of them were competing at a much higher than you, even when you were competing. Mr. World, one of the guys got a silver medal, and you were very happy about it. And I know a lot of coaches, நிறைய பேருக்கு வந்து நான் இந்த லெவலா என் லெவலுக்கு கீழே தான் இருக்கணும். I know guys, big bodybuilders, they will give their clients 15 egg whites and papaya to eat every day. That's it. And then he has and some vegetables or whatever, and they'll give them like some weird drug that they have to take. There's no way 20 egg whites or whatever that he's going to look anywhere close to good. You know that. That's all they will give, so that they're always under them and they're kept in that level. But you, what I liked about you was your clients are better than you. They are more genetically gifted, and you encourage them to get to that point, and you are not even. Like I said, the purpose. See, when somebody comes to me, like to answer your question, எந்த clients நிறையா அப்படின்னா, see, there was a period when there were all bodybuilders. அதுக்கப்புறம் there were lifestyle clients. இன்னைக்கு maximum number of people they come who are after 40. டாக்டர் வந்து பார்த்துட்டு, தம்பி நீ ஏதாவது செய்யலைன்னா உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைப்பான்னு சொன்ன உடனே that's when they come searching for me because they want a better life. Okay, so ஸ்டார்டிங்லேருந்து மை பர்பஸ் வாஸ் ஒன். என்னை நம்பி ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு வரும்போது I should give my full in order to reach their potential. So இப்போ the maximum that I have placed is in Mr. South India. Okay, nationalனா I haven't even been on top 5. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னோட செஸ்ட் டேர் ஆயிடுச்சு. ஐ வாஸ் நாட் அ சாம்பியன். லேட் டேர் ஆச்சு, செஸ்ட் டேர் ஆச்சு. ஐ வாஸ் நாட் அ சாம்பியன் மெட்டீரியல் ஆஃப்டர் ஆல் த இன்ஜுரிஸ். பட் வென் ஐ see the potential, when they win, it is a victory for me. என்னால் முடியாத ஒன்று என்னோட கிளைண்ட்டை வச்சு நான் வின் பண்ணும்போது இட் இஸ் more sweeter than my victory. So that was the driving force. இன்னைக்கு the clients who come, they are happy because I'm not just enabling them, okay உங்களுக்கு 10 கிலோ குறைச்சாச்சு அப்படின்றது இல்லை. I help them improve their blood parameters. Okay, your doctor is giving you this medication for this reason. இது ஆப்டிமைஸ் பண்ணணுன்னா நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு I slowly grind them into a habit. So in the blood parameters, you are seeing, monitoring, helping people. Yes, I know you are very, very, very well read and you study every day. You study. இதெல்லாம் படிக்கிறீங்க. மெடிக்கல் ஆர்டிகல்ஸ்லாம், ஜேர்னல்ஸ், ஐ நோ யூ ஸ்டடி ஆன் அ ரெகுலர் பேசிஸ். ஸ்டில் யூ ஆர் நாட் குவாலிஃபைட் ஆஸ் அ டாக்டர். நீ அதனால் டு யூ கெட் அ ஹெல்ப் ஃப்ரம் எனி ஆஃப் த யாராவது மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டிலேருந்து யாருக்காவது ஹெல்ப் வாங்குறீங்களா? ஆர் டு யூ யூட்டிலைஸ் தெம் தேர் அட்வைஸ் டு ஹெல்ப் யுவர் கிளைண்ட்ஸ்? பிகாஸ் யூ சர்டிஃபிகேட்டில் யூ கேனாட் சே ஐ வில் டேக் திஸ் மெடிசன், தட் மெடிசன். யூ யூஸ் த ஹெல்ப் ஆஃப் எனி. ஐ டூ. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, I am not a medical practitioner, so I cannot prescribe. So தான் நான் சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, if your doctor has given you some medication, how can I optimize your health is what I do. And if somebody comes in, நான் சொன்ன மாதிரி I take a blood test and then only I start. If they already have a pre-existing health condition, அவங்களோட ஃபேமிலி டாக்டரை மீட் பண்ணிவிட்டு I ask them for a report and I always discuss it. So Dr. Gugunath Sivakadaksham, I don't know how many clients I have discussed with him, okay? He doesn't charge me. It's on a friendship basis. So I just call him up and say, Doc, I have a client like this. இதெல்லாம் நான் பண்ணலான்னு இருக்கேன். Then he will say, this is okay, that is not okay. See, when he is out of town, I call you. Okay, see, the blessing that I have is, I have friends in the medical fraternity who want to help people. ஸோ எனக்கு இப்படி ஒரு கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னும் போது, இஃப் ஐ ஹாவ் டு புக் அன் அப்பாயின்மெண்ட் ஃபார் அ ஸ்பெஷலிஸ்ட் ஆர் சம்திங், இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் இன்ஸ்டன்ட்லி. ஸோ தட் மேக்ஸ் மை லைஃப் ஈஸியர். அண்ட் என்னை நம்பி ஒருத்தர் ஹெல்த்துக்காக வரும்போது ஐ எம் ஏபிள் டு டூ ஜஸ்டிஸ். சி, ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட், ஆஸ் அ கோச், I can do only certain things. And one big mistake that many coaches do, okay, well, I'm not pointing on people. நிறைய கோச்சஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ டாக்டர்கிட்ட காமிச்சா டாக்டர் ஜிம் போகாதன்னு சொல்லிட்டா என் பிஸ்னஸ் போயிடும்ன்றது நிறைய பேரோட பயம். பட் இன் மை கேஸ், when I refer them to a good doctor. But that fear actually is true. Not for all doctors, I'm not saying anything.
But I know doctors who I'll say, share incidents. எதுக்கு ஜிம்முக்கெல்லாம் போகிற, ஜிம்முக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வரும், முதுகு போயிடும், அது எதுக்கு அதெல்லாம், we are not meant to do that. I know guys who actually, my classmates have told people, don't go to gym. இல்லை, அதனால தான் நான் சொன்னேன் குட் டாக்டர்ஸ் அப்படின்றது. சி, அதாவது ஐம் நாட் சேயிங் த அதர்ஸ் ஆர் பேட். சி, I'll tell you an example. Okay, one of my clients had a stenting. அப்போது நாட் த சர்ஜன், அவரோட ஃபேமிலி டாக்டர் வரார். ஸோ ஹீ லுக்ஸ் அட் மீ, நீங்கள் யார் அப்படின்னோடனே, நான் அவரோட ஃப்ரெண்டு கோச்சு அப்படின்றேன். நான் சொன்னோன்னே, நீங்கள் தான் வே ப்ரோட்டீன்லாம் கொடுக்குறீங்களா, அதனால தான் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னாரு. சீரியஸ்லி? நான் சொன்னேன், சரி அப்படி எந்த மாதிரி ப்ரூஃப் இருக்குது? யூ கம் டு மை கிளினிக், நான் 1 hour கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, சரி இதுக்கு மேலே பேசி யூஸ் இல்லை. ஸோ தெர் ஆர் பீப்புள் லைக் தட். சி, பட் த பாயிண்ட் இஸ், no. See, but even then, see, he's a general physician, but he's taking care of his client. அவரோட சர்ஜரி அன்னைக்கு is coming and accompanying. Okay, his purpose is real. But there are a lot of misinterpretation where the both worlds have fear on each other. எப்போ நீங்கள் வந்து நேச்சுரல்லேருந்து you went into, wanted to get enhanced, and was that transition a difficult decision or was it a natural transition உங்களுக்கு? Okay, so I'll tell you what. Okay, so see, initially நான் அரசன்ட்ட போகும்போது கூட he would say take this அப்படின்னு வர, ஓகேண்ணா அப்படின்ட்டு I didn't take. Okay, I didn't have the balls to do it. பயம், ethically I am doing something wrong அப்படின்ற மாதிரி. Yeah, that's what my thought process was. அண்ட் எனக்கு அதை வீட்டில் சொல்லிட்டு செய்கிற தைரியம் இல்லை. அப்பாட்ட சொன்னால், ஃபார் மீ லைக் அந்த பாயிண்டில் வந்து ஐ வாஸ் அ ப்ரவுட் நேச்சுரல். ஓகே, ஸ்டெராய்டு எடுத்தா சீட்டிங், ஸ்டெராய்டு எடுக்கிறவங்கலாம் வேஸ்ட்டு, தட் வாஸ் மை கான்செப்ட். ஓகே, பட் I'd like to interrupt here. I want to say, I mean, we are talking about, I'm talking about late 90s, he's talking about early 2000s. அந்த பீரியட்ல இன்டர்நெட் அண்ட் யூடியூப் வாஸ் நாட் லைக் சோ ஓப்பன். Magazines were the only source of truth. And it did not talk much about steroids. Hardly anything. So அது steroidsன்றது வந்து was a very small group of people. Nobody spoke about it. If you're a bodybuilder, கோச்சுக்கு தெரியும், அந்த 2-3 people who compete தெரியும். It is a sub culture. இப்போ மாதிரி when you go to a supplement store, you ask for anything, they just take it and give it to you. People use it, everybody uses it. Bodybuilders, people who want to look good, everybody. So அவர் வந்து என்ன, he's talking from a period where it is a, when we didn't even know names. நெட்ல போய் சர்ச் பண்ணா நேம் கூட கிடைக்காது. That's the period. Okay, நான் சர்ச் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் வந்தபோது I searched, there were whole internet had 3 cycles: beginner, moderate, advanced. 3 சைக்கிள். பிகினர்ல 2 சைக்கிள் இருந்துச்சு. moderate, advanced ஒண்ணுமே புரியல. 10 drugs were there. But now I probably know like 50 drugs. Yeah, so that was the period. அதுக்கப்புறம் எப்படின்னா வந்து ஐசிஎஃப்ல there was one மிஸ்டர் தமிழ்நாடு. நானும் அப்புறம் நிதின் பிரசாந்த்னு ஒரு பையன். நோ, பார்க்கறதுக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ நிதின் பிரசாந்த் இஸ் அ பைலட் நவ். Okay, this guy was in MIT Krompet and his father was a professor and all those things. ஸோ நாங்கள் 2 பேரும் பார்க்கறதுக்கு போகிறோம். காம்படிஷன் பார்த்தோன்னே ஐ எம் டோட்டலி மைண்ட் ஃபக்ட். ஓகேவா? பாரதி அப்படின்னு ஒருத்தர் 80 kg கேட்டகரி. ஓகே, இஸ் கம்மிங் அண்ட் ஸ்டாண்டிங் அண்ட் ஃப்ளெக்ஸிங் இஸ் பைசப்ஸ். ஐ வாஸ் ஆஃப். ஹவு கேன் அ ஹியூமன் இன் தமிழ்நாடு பி லைக் திஸ்? ஐ வாஸ் ஃபேபர்கிளாஸ்டட். அதுக்கப்புறமா வந்து 2 பேரும் போகிறோம். ஐசிஎஃப்ல ஒரு பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு எப்படி இந்த மாதிரி ஆவறது அப்படின்லாம் பேசுகிறோம். அண்ட் தென் வி வெண்ட் பேக். And then that was running in my mind. 2008, okay va? So I do Mr. Kanchi, win Mr. Kanchi. அப்போ வந்து natural. Okay, அப்போ வந்து என்ன weight loss அப்போ 75. ஓகே, காஞ்சி டிஸ்ட்ரிக்ட்லலாம் 75 ப்ளஸோட அப்போ முடிஞ்சிடும். ஓகேவா? இஃப் யூ ஹாவ் 6 pack in 75 and 80 at that time, you will win. அது பண்ணதுக்கப்புறமா there is a friend of mine called Chris Balak அப்படின்ட்டு யூஎஸில். he said, மச்சான், it's time you take some steroids அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஐ மீட் முர்த்துசா that time. ஓகே, முர்த்துசா வாஸ் மை இன்டர்நெட் ஃப்ரெண்ட் that time. ஸோ அவனை மீட் பண்ணுறேன். ஆமாம், ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, ஆர்குட் ஃப்ரெண்ட். ஆர்குட் நம்ம ஒரு 3 ஜென்ரேஷன் முன்னாடி பேசிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஐ ஃபீல் ஸோ ஓல்டு. ஓகே, ஸோ ஐ ஃபீல் ஓல்டு, பரவாயில்ல. ஓகே, ஸோ
ஸோ அப்புறம் முர்த்துசாவை போய் பார்க்குறேன். ஸோ முர்த்துசா சொல்கிறான், இதெல்லாம் எத்தாதான் ஜெயிக்க முடியும் மச்சா அப்படின்றான். ஓகே. ஸோ குஸ்கா. குஸ்கா. ஸோ தென் வி டிஸ்கஸ் அண்ட் தென் ஐ டூ மை ஃபர்ஸ்ட் சைக்கிள் அண்ட் 8 வீக்ஸில் 2008 மிஸ்டர் தமிழ்நாடு. ஸோ மிஸ்டர் காஞ்சியில் என்ன நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அப்போ முர்த்துசா சொல்கிறான், சென்னையிலேருந்து தான் பண்ணுறேன், சென்னையில் செலெக்ஷன் அட்டன் பண்ணலாம், நம்ம ஜிம்மு சென்னையில் தான் இருக்குது அப்படின்னுட்டு ஐ கோ அட்டென்ட் த செலெக்ஷன். அப்போல்லாம் இப்போ மாதிரி யூ கேனாட் ஜஸ்ட் கம் அண்ட் டூ அன் என்ட்ரி. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் யூ ஹேவ் டு கோ அட்டென்ட் செலெக்ஷன். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டோட்டலாக 12 பீப்புள் ஒன்லி கேன் ரெப்ரசன்ட் இன் த ஸ்டேட் ஷோ. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு ஐ கோ. மோகன்குமார் ஜோஷ்வா நடத்துகிறாரு காம்படிஷன். The other association. இல்லை இப்போ வேறு அசோசியேஷன் வச்சுருக்காரு. அப்போ he was here only. ஓகே. ஸோ அவர் நடத்துகிறாரு. ஸோ அதில் போகிறேன். 80 kg கேட்டகரி. I had no expectation. So 8 weeks, what happened to your body? I gained some 5 kgs of muscle, lost some more fat. Most importantly, அதுக்கு முன்னாடி எனக்கு கட்ஸ் இருக்குது, ஃபேட் இல்லைன்றது தெரியும். இப்போ மசில் இருக்குன்றது வெளில தெரியுது. ஓகேவா? ஸோ அந்த போஸ்டிங் இஸ் த டில் டேட் மை மோஸ்ட் ஃபேமஸ் வீடியோ. ஹேராம் மியூசிக்கு ஐ போஸ்ட். ஓகே. ஸோ அந்த காலையில், அதாவது அந்த காம்படிஷனுக்கு முன்னாடி நாள் வந்து வி ஆர் டிசைடிங் தண்ணி நிறுத்தணுமா வேணாமா. அப்போ முர்த்துசா சொல்கிறான், உனக்கு இது ஃபஸ்ட் காம்படிஷன், தண்ணிலாம் நிறுத்தினா கஷ்டப்படுவேன், தண்ணிலாம் நைட் வரைக்கும் குடி அப்படின்ட்டு. ஸோ ஐ டென்ட் ஸ்டாப் வாட்டர். அங்கே வெயிங் இன் கொடுக்கறதுக்கு முன்னாடி போய் வெளில டீ கடையில் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் வெயிட் கொடுக்குறோம். என்னடா லோட் பண்ணுறது அப்படின்றேன். நீ ஒன்று பண்ணு, எவ்ரி 2 hours ஒரு ஐஸ்கிரீம், ஒரு கப்பு ரைஸ் சாப்பிடு அப்படின்னு அவன். ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட் ஐ ஏட். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ ஏட். வி வெண்ட். I had no stress of a competition. ஏன்னா I didn't expect to win. ஓகே. என்னோடய பாடியில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்றது என்னால் பார்த்து ரியலைஸ் பண்ண முடியல. ப்ரீஜட்ஜிங் முடிச்சுட்டு முர்த்துசா ஃபோட்டோ காட்டுறான். தட்ஸ் வென் ஐ ரியலைஸ், நம்மளா இது அப்படின்னுட்டு. தென் ஐ ரியலைஸ், ஓகே, ஐ ஹாவ் அ சான்ஸ் டு வின். தட் கான்ஃபிடென்ஸ் கேம் இன். அப்புறம் ஈவினிங் ஐ கோ, ஐ வின் மை கேட்டகரி. அப்புறம் அந்த காம்படிஷனில் தான் வந்து சரவணன் வின்ஸ் ஓவரால். Okay, the person who got expired recent hour. Amazing. His name in the bodybuilding community was, okay, in a very proud way, Katupuchi. Okay, that's what people would call him. You cannot kill him on stage. Okay, that's how he came in. Okay, so he won the overall, and that was the beginning of everything for me. Gave me the confidence, gave me that stardom. உடனே வந்து ஐடி காரிடோரில் வந்து ஹிந்துவோட டேப்லாய்டு ஒன்று இருந்துச்சு, அதில் என்னை பற்றி ஆர்டிக்கல் எழுதினாங்க. உடனே இன்ஃபோசிஸோட ஹெச்ஆர் வந்து டு என்டையர் இன்ஃபோசிஸ், சென்னை இஸ் நாட் தயிர் சாதம், வி ஹாவ் மிஸ்டர் தமிழ்நாடு இன் த ஹவுஸ்னு மெயில் அனுப்பிச்சாரு. ஸோ இட் வாஸ் அ கிரேட் சேஞ்ச் இன் மை லைஃப். ஸோ முரளி, உனக்கு லைக் மீ, யூ ஹவ் ஆல்சோ காட் இன்ஜுரிஸ், வெரி பேட் இன்ஜுரிஸ். But for you, it has been worse, I would say. It actually forced you to stop competing at a much younger age than you should have. உனக்கு என்ன இன்ஜுரிஸ் வந்துச்சு, எப்படி என்ன ஏதாச்சுன்னு would you like to talk about it? Because I wonder how you coped up with it. Because physically you have to cope up with it. For people like us, mentally we have to cope up with it because we have to stop competing suddenly. அதுக்கப்புறம் நமக்கு the way we look changes, the way we lift weights changes. எப்படி மேனேஜ் பண்ணீங்க? See, first debilitating injury எது அப்படின்னா, it was my... And mind you, the problem this guy had was he was too strong for his body. He was too strong. I mean, he was like too strong, so he had to lift heavy to get that kind of stimulation. இவ்வளோ ஹெவியாக தூக்கினா தான் மசிலே ஸ்டிமுலேட் ஆகும், இட் க்ரோவே ஆகாது. ஸோ முத்துசா said this once. அவன் சிங்கிள் ஆம் ட்ரைசெப்ஸ் ப்ளஸ் வந்து யூஸ் டு டூ 40 kgs. I don't know if it's true. But for 40 kgs, it's easy to do that. No, actually எப்படின்னா, ஸோ முர்த்துசாவோட ஜிம்முக்கு ஐ கோ டு மீட் him and I'm doing ஒர்க் அவுட். என்ன ஒர்க் அவுட் அப்படின்னா, செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ். ஓகே. ஸோ இட் வாஸ் மிஸ்டர் லக்ஷ்மி குமார்ஸ் ஜிம். ஓகே. ஸோ தே ஹேட் 32 kg வாஸ் த லாஸ்ட் இன் தேர் ஜிம் டம்பல். ஓகேவா? நான் போகிறேன், ட்ரைசெப்ஸ் ஃபஸ்ட் அப்படி 12 ஒரு செட் பண்ணுறேன். லைக் ஐ டிட் மை ப்ரெஸ் டவுன்ஸ் அண்ட் தென் ஐ எம் கம்மிங். 32 இஸ் த லாஸ்ட். ஐ எம் டூயிங் இட். அப்போ அவர் வந்து இப்படி பார்த்துட்டு 32 அப்படின்னாரு லக்ஷ்மி குமார். ஓகேவா? யா அப்படின்னு. இப்போ அதாவது ஐம் ஜஸ்ட் டூயிங் இட் அண்ட் தென் சேயிங் எஸ். அப்போ வந்து முர்த்துசா சிங், ஹீ இஸ் ஃபக்கிங் ஸ்ட்ராங். ஓகே. ஸோ சி ஃபார் மீ, இஃப் யூ சி, மை ஜாயின்ட்ஸ் ஆர் திக்.
ஓகே, என்னோட மசில் பெல்லிஸ் ஆர் ஷார்ட். ஸோ நாட் அன் ஐடியல் பாடி ஃபார் பாடி பில்டிங், பட் மை ஸ்ட்ரென்த் ப்ரொடக்ஷன் வாஸ் ஆல்வேஸ் டாப் நாச். நிறைய பேர் வந்து ஐ ஷுட் ஹவ் கான் டு பவர் லிஃப்டிங் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, பட் மை ஹார்ட் வாஸ் இன் திஸ் ஸ்போர்ட், ஸோ ஐ சோஸ் இட். ஸோ கம்மிங் டு த So இன்ஜுரிஸ். because of this, he was getting injured. He was too strong for that kind of a physique. Anyway. ஸோ த இன்ஜுரி ஹேப்பன், ஐ டெல் யூ த கான்டெக்ட் ஆல்சோ. ஸோ நான் பண்ண தப்பு நிறைய பேர் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ சி 2013 மிஸ்டர் இண்டியா ஐ டிட் நாட் பிளேஸ் இன் டாப் 5. ஓகே, சென்னையில் நடந்துச்சு. ஐ டிட் நாட் பிளேஸ் இன் டாப் 5. ஸோ ஐம் ஒர்க்கிங் அவுட் வித் அ வெஞ்சன்ஸ். பேபாலில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் அ டீம் வேர் லெகசி சிஸ்டம்ஸ்னு சொல்லுவோம், பேபாலோட பழைய காம்பனன்ஸோட சிஸ்டம். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வில் ஹாவ் டு ஸ்டே பேக். ஸோ த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வேர் லாங் தட் டைம். ஸோ மை ஒர்க் அவுட் அப்படின்றது எப்படின்னா, ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு நடுவில் பிரேக் கிடைக்கும்போது 1 hour கிடச்சிச்சின்னா ஐ கோ அண்ட் ஒர்க் அவுட். ஐ கேரி 2 sets ஆஃப் க்ளோத்ஸ் டு தி ஆஃபீஸ். சரியான தூக்கம் இல்லை, மென்டலி ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் இந்த ஒரு வெறி. ஓகேவா, ஐ எம் கோயிங் தேர். நிறைய பேர் வந்து கோவம் வந்துச்சுன்னா அதை ஜிம்மில் காட்டு அப்படின்வாங்க. தட்ஸ் த மோஸ்ட் ஷிட்டியஸ்ட் அட்வைஸ் யூ கேன் கெட். ஏன்னா கோவம் இருக்கும்போது யுவர் மைண்ட் மசில் கனெக்ஷன் இஸ் நாட் ப்ராப்பர், யுவர் கான்சன்ட்ரேஷன் இஸ் நாட் தேர், யூ டூ ஸ்டூபிட் திங்ஸ். ஸோ ஐ எம் பெஞ்சிங், பின்னாடி ஸ்பாட்டர் இருக்கார், அண்ட் ஐ எம் ஒன் கேரக்டர், இல்லை ஃப்ளாட் பெஞ்ச், அண்ட் ஐ எம் ஒன் கேரக்டர் வேர் நான் பெஞ்ச் பண்ணும்போது ஸ்பாட் பண்ணுறவங்க ஃபிங்கர் பட்டுச்சுன்னா கோவம் வந்துடும். ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு டச் மை பார், தே ஷுட் ஒன்லி ஃபாலோ. ஸோ அவர் வந்து இப்படி ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் கை வச்சுட்டு பண்ணுவார். ஓகேவா, ஸோ 170 kg ஆன் த பெஞ்ச், ஐம் டூயிங் மை ஃபர்ஸ்ட் ரெப். ஃபர்ஸ்ட் ரெப்பு போய் லாக் பண்ணும்போதே இந்த சைடில் ஒரு பிஞ்ச் இருக்குது. ஓகே, ஐ கேர் அ டேம். அண்ட் ஒன் மோர் ப்ராப்ளம் வாஸ் ஐம் நாட் டூயிங் அ ஸ்ட்ரிக்ட் பாடி பில்டிங் பெஞ்ச். ஐ ட்ராப் இட் ஆன் மை செஸ்ட் அண்ட் தென் த்ரோ இட் அப். ஸோ செகண்ட் ரெப் மேலே போய் லாக் பண்ணுறேன். ஐ எம் ஹியரிங் அ பேப்பர் டேரிங் சவுண்ட் ஃபாலோட் பை டப் ஸ்னாப். மை ரைட் சைட் ஜஸ்ட் கேம் டவுன், எவ்ரி திங் ஃபெல் டவுன். லெஃப்ட் கை இப்படி மேலே இருக்குது. ஐ நோ சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட். டிஷர்ட் எப்படி கழட்டி பார்க்குறேன், ஒன்றும் பெருசாக தெரில. ஒரு 1 minute இந்த இடம் ஒரு மாதிரி நம்பாவது, இப்படி செஸ்ட் நவுறது தெரியுது எனக்கு. ஓகே, ஐ காட் பேனிக்ட். ஓகே, and then I just inform company டக்குன்னு they gave me a cab to go to the hospital. So I'll not say the hospital name. பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். they said first entry போட்டு வாங்க, இது எமர்ஜென்சி இல்லை, வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் நோ திஸ் இஸ் அ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, எனக்கு இமீடியட்டாக பார்த்தா தான் ஆகும் அப்படின்றேன். திஸ் இஸ் நாட் லைஃப் த்ரெட்னிங் இன்ஜுரி, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னாங்க. தட்ஸ் வென் ஐ கால்ட் யூ. அண்ட் தென் யூ செட் இங்கே போங்க, ஜுபைர் கான்னுட்டு ராயப்பேட்டில் ஹாஸ்பிட்டல் இருக்கார் அவரது அப்படின்னுட்டு, ஆர்த்தோமெட் ஹாஸ்பிட்டல். அண்ட் தென் வி ரஷ். அப்புறம் அவர் பார்த்தாரு, ஹீ ட்ரீட்டட் மீ அண்ட் மை செஸ்ட் பிகேம் ஆல் ரைட். வி டிசைடட் நாட் டு கோ ஃபார் அ சர்ஜரி. ஏன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, அவுட் ஆஃப் த 4 strands 2 strands ஆஃப் மை செஸ்ட் ஷோல்டர்லேருந்து ஃபுல்லாக பிச்சுட்டு வந்துருச்சு. மோர் தேன் அ டேர், இட் வாஸ் அ கம்ப்ளீட் டிட்டாச்மெண்ட். ஸோ வி டிசைடட் நாட் டு கோ ஃபார் அ சர்ஜரி. ஏன்னா சர்ஜரி பண்ணாலும் ஐ லூஸ் மை ஸ்ட்ரென்த்ன்றது வாஸ் த அவுட்கம் தட் வி டிசைடட். ஸோ அந்த வி டிசைடட் அண்ட் தென் லைக் ஃபார் 15 days இட் வாஸ் டஃப். ஏன்னா என்னோடய டாட்டரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கேம் இன் தட் பீரியட். ஸோ ஐ குடன்ட் மூவ் மை ஆர்ம். ஸோ அந்த ஆல்பமில் ஃபோட்டோ எல்லாத்துலேயும் என்னோடய டாட்டரை நான் லெஃப்ட் கையில் தான் வச்சுட்ருப்பேன். எல்லாமே வாஸ் லிட்டில் பயாஸ்ட். 15 days ஐ வெண்ட் மேட். ஏன்னா என்னோடய லைஃபே இதுதான் நினச்சிட்ருக்கேன். அண்ட் தென் இந்த செஸ்ட் இன்ஜுரி வந்துருச்சு, இனிமேல் கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு தெரில. And at that point, I remember telling him about Tony Freeman, or a bodybuilder was there. He was a tall bodybuilder. The X-Man. He's called he had an X-shape physique. He's called an X-Man. So I told Murali, kavalapadaathu Murali, you get back to that. Tony Freeman also is there. He places high. You can also do it. It's okay. அப்படின்னு சொல்லிட்டு then I think we all spoke at the அதுக்கப்புறம் வந்து ஐ எம் டூயிங் ரிசர்ச். பெக் டிட்டாச் ஆன பாடி பில்டர் யார் அப்படின்னு பார்த்து அவங்கெல்லாம் என்ன பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் கெட்டிங் கான்ஃபிடென்ஸ்.
இன்ஜுரி ஆனதுலேருந்து எக்ஸாக்டாக 3 வீக்ஸ் ஐ வெயிட்டட் அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் கோயிங் பேக் டு ஜிம். ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் லெக்ஸ், கொஞ்சம் வந்து புல்லிங் ஒர்க் அண்ட் தென் லைஃப் ஸ்டார்டட் ரிஸ்யூமிங். தென் எல்லாம் சரி பண்ணிவிட்டு ஐ எம் கம்மிங் பேக் டு த 2015 சீசன். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2015 சீசன் திரும்ப ரெடி ஆகிட்டு ஐம் டூயிங் ஸ்டீல்மேன் முடிச்சுட்டு நேஷ்னல் செலெக்ஷன் வாங்கியாச்சு மிஸ்டர் இண்டியா பண்ணுறதுக்கு. இந்த வாட்டி அடிச்சிடலாண்டா அப்படின்லாம் தாட் ப்ராசஸ் எப்படியும் மெடல் பண்ணிடணுன்ட்டு. தட்ஸ் வென் இந்த செஸ்டோட இன்ஜுரி ஹீல் ஆகிருந்தாலும் ஆல் த லோட் வாஸ் ஃபாலோயிங் ஆன் மை லேட். கொஞ்சம் கொஞ்சமாக நாட்ஸ் ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. யூஸ்வலாக கூப்பிடுற மசாஜ் தெரபிஸ்ட்டை தான் கூப்பிட்டு மசாஜ் பண்ணிட்டு இருந்தேன். மசாஜ் மகேஷ். யா. ஸோ ஒரு மசாஜ் பண்ணுறாரு. ஸோ இவர் எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் யாரையாவது கிளைண்ட் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா அங்கெல்லாம் போயிட்டு அவர் எதுவுமே சொல்ல மாட்டேன்றார், நீங்கள் தொட்டாலே வலிக்குதுன்றீங்களேன்ற அளவுக்கு ஹி வில் கிவ் பெயின். அண்ட் எனக்கு வந்து இட் வாஸ் அ வெரி நைஸ் ஃபீல். அவர் அன்றைக்கி எல்போ கை வைக்கிறாரு, ஏதோ பிச்சுக்குச்சின்னு மட்டும் தெரிஞ்சு, மகேஷ் போதும் மகேஷ் அப்படின்ற, சார் என்ன பரவாயில்ல விடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒன் பாயிண்ட் ஐ டெல் அபவுட் மகேஷ் இஸ், எனக்கும் பண்ணியிருக்காரு நிறையா வாட்டி. ஹி வில் மசாஜ் யூ வித் ஸோ மச் பெயின், ஈவன் ஒர்க்கிங் அவுட் இஸ் நாட் தட் பெயின்ஃபுல். ஆப்சல்யூட் ஆகனி யூ வில் பி இன். அதாவது செம்ம வலிக்கும். கேட்டால் இவர் சொன்ன மாதிரி அந்த பாடி பில்டருக்கு பண்ணேன், அவருக்கு வலிக்கவே இல்லையே, உங்களுக்கு ஏன் இவ்வளோ வலிக்குது, ரொம்ப வீக்காக. அதான் அவருடைய செல்லிங் பாயிண்ட். இன்றைக்கி கூட ஒருத்தர் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார், எனக்கு முதுகு பிடிச்சிருந்துச்சு, மகேஷ் கூப்பிட்டுருந்தேன் பண்ணார், அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட நல்லா ஆக மாட்டேது. நான் சொன்னேன், மச்சான் அவர் பண்ணுறனால தான் உனக்கு இப்படி ஆகுது. ஸோ கைண்ட்லி ஸ்டாப் டூயிங் தீஸ் கிரேசி திங்ஸ். இந்த மருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். எனிவே யா. ஸோ அதுக்கப்புறமா இஸ் வென் ஐ நியூ சம்திங் வாஸ் பேட். அப்புறமா வி வென்ட் டு ஒன் பர்சன் சர்ஜரி இல்லாமல் வந்து, ஏன்னா 10 நாளில் காம்படிஷன் இருக்குது. ஸோ April 10th இஸ் த காம்படிஷன். April 1 இது நடக்குது. அண்ட் தென் அப்படியே ஒரு 4-5 நாள் பெயின் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து அங்கே போனால் வந்து க்ரையோதெரப்பின்னு ஐஸை வைக்கிறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அண்ட் தென் ஒன் ஃபைன் டே ஃபீவர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நான் ஃபோன் பண்ணிட்டு, ப்ரோ வாட்டர் மெலன் மாதிரி லைட் வீங்கி இருக்குது ப்ரோ. சரிடா நீ அங்கே போயிட்டு திரும்ப வா, என்னோடய ஹாஸ்பிட்டல் வா அப்படின்னாரு. ஸோ ஹாஸ்பிட்டலில் வரோம். வந்த உடனே தட் டைம் யூ ஆர் இன் சர்ஜரி. அப்போ வந்து ஒன்லி யுவர் ஃபாதர் வாஸ் தேர். மானே வாடா வா நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒரு நீடில் எடுத்து உங்கள் அப்பா இப்படி ப்ரிக் பண்ணார். வெளில பஸ்ஸு வந்துச்சு. நாட் குட், சர்ஜரி பண்ணோம் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. தென் யூ கேம் அண்ட் தென் வி டிஸ்கஸ்ட். The very same night we did the surgery. Yeah, I think you had an abscess there and in your glutes same time இருந்துச்சு. இல்லை glutes அப்போ வரல, ஓகேவா. ஸோ என்னென்ன மருந்தெல்லாமோ போட்டு ஒன்றும் நடக்கலை. ஆனால் இது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, there was so much infection and I was having 103 fever. அப்புறம் நம்ம சர்ஜரி பேசிக்கலி இவருக்கு என்ன ஆயிருக்குன்னா, லேட் டேர் ஆயிருக்கு. லேட் டேர் ஆகி வந்து கேள்விப்பட்டதே இட்ஸ் அ வெரி ரேர் இன்ஜுரி. பிகாஸ் லேட் அவ்வளோ ஈஸியாக டேர் ஆகுது. இட்ஸ் அ வெரி திக் மசில். Unheard of to tear. He's probably dehydrated time. I think you're working. I think the post competition you got a massage. இல்ல post competition. I don't know, you are dehydrated and it's post competition da massage. இல்ல post competition இல்ல. It was 2 weeks leading to the contest. I was in full prep mode. And full of the time he has torn the muscle and because of the tear hematoma அப்படினா ரத்த கட்டி அங்க ஃபார்ம் ஆயிருக்கும். And அது இன்ஃபெக்ட் ஆகி ஃபுல் ஃபீவர் வந்து உடம்பு ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆகி அண்ட் இடுப்பில் போடுற இன்ஜெக்ஷனும் காட் இன்ஃபெக்டட். இந்த இடுப்பு இன்ஜெக்ஷன் வந்து ஃபன்னி, ஓகேவா. எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணியாச்சு. அந்த சர்ஜரி முடித்த அன்றைக்கெல்லாம் நான் செம்ம கூத்து ஹாஸ்பிட்டலில், ஓகேவா. நான் வந்து சொல்கிறேன் எனக்கு இல்லை பசிக்குது நான் சாப்பிட்ணும் அப்படின்னோடனே. ஸோ அங்கே வந்து மற்றவங்கெல்லாம் வந்து கூடாது அப்படின்றாங்க. உடனே திஸ் பர்சன் பிகாஸ் இஸ் அ பாடி பில்டர், அவனுக்கு வந்து இப்போ பசிக்கும் பரவாயில்ல அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு புகாரிலேருந்து வி ஆர்டர்ட் ஃப்ரைட் ரைஸ், அல்ஃபாம் சிக்கன். ஸோ இவரோட கன்சல்டிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம். அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு பி பாசிட்டிவ் நைட்ரஜன் பேலன்ஸ்னு ஐவி அமினோ ஆசிட்ஸ் தான் கொடுத்துருங்க. எஸ் அதுக்கப்புறம் பல விஷயம் நம்ம பண்ணோம். ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். அதுக்கப்புறமா வந்து 4 days ஐ திங்க் ஸோ வி கேன் டிஸ்சார்ஜ் யூ டுமாரோ அப்படின்றாரு. அப்போ நான் சொல்கிறேன், டாக் இந்த இடத்துல ஒரு வலி இருக்குது என்னன்னு தெரில பாருங்களேன் அப்படின்னா, மச்சான் அங்கே ஒரு அப்சிஸ் இருக்குது அதையும் கட் பண்ணி எடுக்கணும். அண்ட் தென் வி டிட் அ ஸ்கேன் அண்ட் தென் வி ஹேட் டு டேக் இட் ஆஃப். அண்ட் தென் அப்போ வந்து தேவர் கிவிங் மீ ஓவிரான் இன்ஜெக்ஷன்ஸ். இந்த சைடு இப்படி படுத்துட்டு இருக்கேன்றதுனால இங்கேயே தான் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவரோட சித்தப்பா வந்தார்.
அவர் வந்துட்டு அந்த நர்ஸை கேன்சல் ஓவர் ஃப்ரம் திஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு செம்ம திட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் போனார். அண்ட் தென் லைக் வி டிட் த சர்ஜரி. இன்னும் ஒரு 2 நாள் முடிஞ்சிட்டு ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன நெக்ஸ்ட் டே ஓகே there is a gym called as New Age next to the hospital. We Now went it is, and slam now it treatment. is slam. Slam ஸோ அங்கே போயிட்டு அடுத்த நாள் பேண்டேஜ் எல்லா இடத்துலையும் பேண்டேஜ் இருக்குது. போயிட்டு ஐ எம் டூயிங் லெக்ஸ். திஸ் இஸ் ஹவு கிரேசிலி வயர்ட் வி வேர். Exactly. We didn't care. We didn't care. Even I still don't care. I mean, this about 6 to 8 months back, I tore my adductor longus. I mean, a lot of you know. It is actually vertical leg press. Top and it snapped. It snapped. The next day I was back in the gym. I was training my upper body. And Branch Warren, remember that what happened Branch Warren? 2009 or 10 Arnold. முன்னாடி. He tore one tricep. He trained the other triceps and other whole side of the body. Trained his legs. So it's called cross education effect. So adu follow பண்ணனும். I followed that, got all the treatment, and I started training my right leg. We're still that crazy, but I think now we are more educated crazy than இப்போ வந்து எந்த அளவுக்கு கிரேசி அப்படின்னா இன்ஜுரி ஆக போகுதுன்னு தெரிஞ்சா ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்போ வந்து நமக்கெல்லாம் ஆகாது. ஒர்க் அவுட் நிறுத்தப்படாது. ஐயோ தெய்வ குத்தமாயிரும். யா ஸோ தட் வாஸ் அபவுட் மை இன்ஜுரி. ஸோ 2 இன்ஜுரியுமே வந்து மோர் டு டூ வித் மை ஃபூலிஷ்னஸ் அண்ட் தட் ஃபேக் ஈகோ ஆஃப் ஐ எம் அ டஃப் பர்சன் வாஸ் த ரீசன். பட் இஃப் யூ கேன் prevent your anger stepping into your gym. ஜிம்க்கு போகும்போது த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஐ சி இந்த யங்கர் ஜென்ரேஷன் என்ன அப்படின்னா இந்த நார்த்துலலாம் வந்து ரீல் வரும். லவ் ஃபெயிலியர் ஆன உடனே அப்படியே கோமா ஒரு பையன் தாடியை ஷேவ் பண்ணுவான், ஜிம்முக்கு போய் பாடி பில்டர் ஆகிடுவான். இட் நெவர் ஒர்க்ஸ் தட் வே. முரளி, பட் டோன்ட் வரி, 99% ஆஃப் பீப்புள் ஆர் நாட் லைக் தட். இப்போ இந்த காலத்தில் அவங்க வந்து ஜிம்முக்கு வந்துட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே லைட்டாக பண்ணிவிட்டு அதே 5 kgs அது பண்ணுறது தான் நான் பார்க்குறேன் ஜிம்மில். மேபி எக்ஸப்ட் இந்த Transform 360 அந்த மாதிரி ஜிம்ஸ் தான் அப்படி பார்க்குறேன். இந்த மாதிரி வெறி பிடிச்சிட்டு பண்ணுறது கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இல்லை அந்த ஐ வுட் சே தட் இஸ் வெரி ஸ்மால் பாப்புலேஷன். இல்லை இன்னைக்கு அதாவது நிறைய பேர் என்னென்னா தே டோன்ட் என்ஜாய் த ப்ராசஸ் ஆல்சோ. when it comes to எனக்கு இன்றைக்கும் வந்து when I wake up I have to do first thing workout. I still work out heavy ஓகேவா. ஸோ இன்னைக்கு காலையில் I had a slight nag in my knee. ஸோ ஹெவி ஸ்குவாட் பண்ண முடியாதுன்னு தெரியும். But still, I had 120 kg on the bar. I was doing 5 reps. I did superset with stiff leg deadlift with 80 kg. 5 plus 5, 1 minute rest. 5 plus 5, 10 sets I did in 25 minutes. So my workout was over and then I walked out. So அது பண்ணதுக்கு அப்புறம் தான் my mental clarity is there. So for me, it has come to a point I have to train safe heavy. So Murali, உங்கள் ஒப்பீனியன் on use of PEDs, the performance enhancing drugs, like growth hormones, steroids, SARMs, peptides, insulin, etc. in bodybuilding. What is நீங்க அதை பற்றி what would you like to say? What is your take my on that? opinion, my take என்ன அப்படின்னா, when there is no rule stopping you from doing it, okay, when the cigarettes are sold on the market, injurious to health, cancer வரும் அப்படின்னும் போது 1000 பேர் அதை எடுத்து passively making everybody else smoke, that's not a crime. ஆனால் when people take steroids, it's made to look like they are doing something like bad for the society and all those things. என்னை பொறுத்த வரைக்கும், if somebody takes an informed decision of not sabotaging his health, when it comes to a sport, பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நானும் நீங்களும் இருந்தால் நான் பாடி பில்டிங் காம்படிஷன் பார்க்குறதுக்கு 4 பேர் வரமாட்டாங்க. ஸோ தெர் இஸ் அ கிளியர் டிமார்கேஷன் இன் த ஸ்போர்ட். ஐ கம்ப்ளீட்லி சப்போர்ட் நேச்சுரல் பாடி பில்டிங் இஃப் யூ கேன் டெஸ்ட் இட். இப்போ நேச்சுரல் பாடி பில்டிங்னு நடத்துகிற காம்படிஷனில் எத்தனை பேர் டெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு கிட்டு $1200 ஆகுது. 5000 ரூபா ஃபஸ்ட் ப்ரைஸ் தரீங்களா? அப்போ யூ கேன் நெவர் டெஸ்ட். அப்போது there is always a grey area on who is going to win, who is not going to win, whether he is natural or not அப்படின்றது. அப்புறம் நேச்சுரல் பாடி பில்டிங்கே இல்லைன்னு சொல்லுங்க. I don't see the probability of everybody being natural. ஓகேவா? அப்போது when the rules are not strict, இப்போ ஒலிம்பிக் கேம்ஸ் போகும்போது எப்படி ரூல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ரூல்ஸ் இருந்துச்சுன்னா then everybody will do it naturally. இன்றைக்கி அந்த மாதிரி ரூல்ஸ் இல்லை. பாடி பில்டிங் வந்து இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ்
physique and looks, it is not a sport அப்படின்னுட்டு, it is not considered as a sport in Olympics or something. It's a private thing. அப்போ I would not say it is right or wrong, but I will have only one caveat on top of it. Please don't spoil your health. If you do it to win, you have to understand you are putting poison into your body to achieve something. Don't let that poison kill. Even ஒரு வெனமை வந்து if you want to break a venom, you give venom to break it. But that microdosing gives you that effect. If the dosing goes high, you die. The same happens with steroids, not immediately but slowly. ஸோ அந்த ரிஸ்க் இன்வால்வ்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இஃப் பீப்புள் டூ இட், இட் இஸ் குட். இஃப் தேர் ஆர் வேஸ் டு டெஸ்ட் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு பி புட் த்ரூ அ டெஸ்ட் ஒரு காம்படிஷனில் அப்படின்ற ஸ்டேஜ் வரும்போது ஐ வில் சப்போர்ட் நேச்சுரல் பாடி பில்டிங் ஃபுல்லி. அன்டில் தென் ஐ வில் ஜஸ்ட் சே டோன்ட் ஸ்பாயில் யுவர் ஹெல்த். இப்போ கமிங் டு எண்ட் ஆஃப் த இது பாட்காஸ்ட், உங்களுக்கு ஃபார் what is your advice for youngsters who are getting into fitness, bodybuilding or starting to go to the gym? What is your advice? What do you want to tell them? How serious do you think they should take it? How much do you think they should invest in it? Not just financially, but even like, time wise. How, just a few, just like couple of things. See, investing your time வந்து இதில் வந்து வேஸ்டே ஆக முடியாது. ஓகேவா? See, if you look at all of us know, பிறந்ததுலேருந்து we are walking till the grave with only one body. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு the best tool is physical activity. ஒரு 24 ஹவர்ஸில் 1 hour is less than 5%. ஸோ அந்த 5% கூட இன்வெஸ்ட் பண்ணலைன்னா நம்மலாம் வந்து we are not fit to be like living long healthy life. ஸோ அந்த ஒரு 1 hour அப்படின்றது இன்வெஸ்ட் பண்ணுறது வில் நெவர் கோ ஃபார் வேஸ்ட். இதில் நீங்கள் கரியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கரியர் பண்ணணும் வேணான்னு நினைக்கிறீங்க, வாட் எவர் இட் இஸ், திஸ் 1 hour இஸ் யுவர் ட்ரம்ப் கார்டு ஃபார் அ ஹெல்தி லாங் லைஃப். இன்வெஸ்ட் இட். அண்ட் ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே. உங்கள் பாடி வந்து இப்படி போயிட்டு நிறைய பேர் வந்து when they come for coaching also இல்லை, வந்த உடனே 3 மாதத்தில் நான் இவரை மாதிரி ஆயிடுவேனா, ஒரு 20-year ஹார்ட் ஒர்க் ஃபிசிக்கை பார்த்து சொல்லுவாங்க. ஸோ பீப்புள் ஹாவ் டு செட் அப் ரியலிஸ்டிக் கோல். ஸோ அவங்களுக்கு கோல்னால் என்னன்றது புரிய வைக்கிறதுக்கே இட் டேக்ஸ் மீ டைம். ஸோ ரியலிஸ்டிக் கோல் வச்சுட்டு ஸ்டார்ட் சேசிங். தட் 1 hour இஸ் நெவர் கோனா கோ வேஸ்ட். கீப் பில்டிங், கீப் பில்டிங், கீப் பில்டிங். யூ வில் இவென்ச்சுவலி ஃபைண்ட் அ ஸ்வீட் ஸ்பாட். இதில் நம்மளால் கரியர் பண்ண முடியுமா, நம்மளால் ஒரு பாடி பில்டர் ஆக முடியுமா, பவர் லிஃப்டர் ஆக முடியுமா, இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரெங்க் ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு யூ நோ. பிகாஸ் இன்றைக்கி நிறைய ஆப்ஷன் இருக்குது. There is weight lifting, power lifting, strength lifting, there is CrossFit, அப்புறம் CrossFit-ஓடது ஹைராக்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. There are hundreds of avenues to bodybuilding-லே classic, open, men's physique, denim model. Okay, that's the new division. Okay, wow. So there are a lot of things. So நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. You can definitely do. Now, that being a sport, நிறைய கிட்ஸ் இன்னைக்கு உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தே கம் அண்ட் சே ஃபாரின்லலாம் ஸ்பான்சர் கிடைக்குது, இங்கே ஸ்பான்சர் கிடைக்கல, ஐ கேனாட் மேக் கரியர். No country does sponsor you. Nobody sponsors. Nobody is going to give you something for you to be better. If I sponsor you 10 rupees, what is in it for you? What is in it for you? I want to make 1,000. Why would I sponsor you 10 rupees? ஒரு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுது அப்படின்னா உங்களை வச்சு அவங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வரும்ன்றது தான் வந்து இஸ் த திங். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்பெக்டிங் நான் வந்து என்னோட கரியர் பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன் ஐ ஹவ் டன் ஆட் ஜாப்ஸ் பிகாஸ் ஐ ரியலைஸ்ட் நமக்கு தேவைன்னா நம்ம தான் செஞ்சாகணும். எக்ஸாக்ட்லி. ஸ்டார்ட் டூயிங் இட். ஸ்பான்சர்ஸ் வில் கம். எப்போ உன்னோட பேச்சை கேட்டால் 4 பேர் ஒரு பொருளை வாங்குவான்ற அளவுக்கு யூ பில்ட் ட்ரஸ்ட். தட் இஸ் நாட் பில்ட் பை, ஓகே, ஐம் சாரி டு சே திஸ், காமெடி பண்ணியோ டான்ஸ் ஆடியோ வர ஃபாலோவர்ஸ். ஓகே, ஐம் நாட் டேக்கிங் எனி திங் அவே. ஓகே, பட் நிறைய பேர் ஈவன் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்ட்டு தே ஆர் பில்டிங் ஆடியன்ஸ் ஃபார் டான்ஸ், தே ஆர் பில்டிங் ஆடியன்ஸ் ஃபார் டிஸ்பிளேயிங் ஆஃப் த பாடி. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் வர ஆடியன்ஸு நாளைக்கு நீங்கள் ஒரு பிராண்ட்
see, displaying the physique would be bodybuilding shows-ல காட்டுறது வேற. But lot of mean boys sexual today... stuff or like you're no, talking not, about I'm not physique? talking about sexual stuff. I'm not demeaning, okay? Just அதாவது physique, என்ன physique அப்படின்னா, itself. இப்படி ஷர்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு they will show their chest line. அது வந்து it is sex. அதாவது இப்படி பண்ணிட்டு அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்ட்டு they'll do So flexing. what you're saying is நாங்க வந்து Content has to be educational and people believe பண்ற மாதிரி. Not even educational. உங்களை as a person அவங்க ட்ரஸ்ட் பண்றதுக்கு you need to give them reason. Not What because you are... you have a good physique. Or because you're dancing and Yeah, you're dancing, you're showing a good physique, it's entertainment. The algorithm வந்து உங்களை செம்மையாக சப்போர்ட் பண்ண போகுது. பட் அதனால் ஒரு பர்சன் வந்து உங்களை நம்பி நீங்கள் சொல்கிறத நம்புவானா? நோ. வாட் credibility you create on social media is very important. அந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைலில் build that credibility. அப்போ நாளைக்கு ஒரு பிராண்ட் வரான் அப்படின்னா இவன் சொன்னால் எனக்கு 10 டப்பா இந்த மாதம் சேல் ஆகும், சரி உனக்கு நான் இவ்வளோ ரூபா தரேன்ப்பா ஸ்பான்சர் அப்படின்னுட்டு, யூ வில் பி ஏபிள் டு மேக் மனி அண்ட் இன்கம் அவுட் ஆஃப் யுவர் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல். அப்போது யூ வில் பி ஏபிள் டு யூட்டிலைஸ் அ ஸ்பான்சர்ஷிப். எனக்கு எப்போ ஸ்பான்சர்ஷிப் வந்துச்சு? நான் மிஸ்டர் தமிழ்நாடு ஜெயிச்சப்போ வந்துச்சா? இல்லை மிஸ்டர் சவுத் இந்தியா ஜெயிச்சப்போ வந்துச்சா? இல்லை. வென் ஐ குவிட் பாடி பில்டிங், நான் சோஷியல் மீடியாவில் ஐ ஸ்டார்டட் போஸ்டிங் எஜுகேஷ்னல் கண்டென்ட். தட்ஸ் வென் ஐ கெட் சப்ளிமெண்ட் ஸ்பான்சர், அப்புறம் மர்ச்சன்டைஸ் ஸ்பான்சர், ஜிம்மை திறந்தா ஸ்பான்சர், ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணா ஸ்பான்சர். see the point So is... basically Murali is living the bodybuilding dream. So that is why Murali has haters, so many haters that I mean people you like will be there, but he has so, because when I tell my friends, like people are, oh Murali ரொம்ப சார்ஜ் பண்ணா, ஆமா 30,000 சார்ஜ் இல்லடா. Murali doesn't charge 30,000 for 3 days a week per month. 3 days a week for a month, he charges 60,000 rupees. That's his charge, and he does it because he can. Nobody is forcing you to go and join him. Nobody is asking you. He's not calling you even. If you want to go, that too you have to go to his studio and train with him. Why people go there? Because he's credible and he knows what he's talking about, and they're willing to do it. If you want to, you can also do it. Very simple. I mean, I've said that to like so many people. So the point is build credibility and respect. So you will get sponsors. And நாளைக்கு நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, you will have people, I call it super fans. Okay, it's not important about building fans in social media. Okay, I have 1.1 million followers on my Instagram. இதில் எத்தனை பேர் என் ப்ரொஃபைலை டெய்லி வந்து பார்ப்பான்? பிக்லியை பார்க்கணுன்னு அதில் ப்ராபப்ளி 20,000, not more than that. But this 20,000 is my bank. Okay. When you post on social media, first நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? ஃபேமிலியில் எல்லாரும் லைக் பண்ணுமா? ஒருத்தனும் மதிக்கவே மாட்டான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறானா? ஒருத்தனும் பார்க்க மாட்டான். அடுத்த கேட்டகரி, நீ என்ன பண்ணுறன்றதை பார்க்கணும், ஆனால் உன்னை அப்ரிஷியேட் பண்ணாமல் அதை காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு குரூப். அதுக்கப்புறம் உங்களை உண்மையிலேயே யார் லவ் பண்ணி உங்கள் கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணுறான்னா அப்சல்யூட் ஸ்ட்ரேஞ்சர். ஸோ மேக் கண்டென்ட் ஃபார் தட் அப்சல்யூட் ஸ்ட்ரேஞ்சர். அண்ட் நீங்கள் பண்ணுற கண்டென்ட்டு அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, then you create that respect, reputation. When you want a sponsorship, when you post about a product, they are going to buy. That company is going to say, இவனுக்கு நம்ம கொடுக்குற காசு இன்வெஸ்ட்மெண்ட், let's give him more. Simple. I think this is the last thing we're talking about, and that is the most important thing. ஒரு முரளி கிட்ட இருந்து all of you கிடைக்கிற gift is what he said the last maybe 2-3 minutes. I think we are all of us needed to hear that. Not just bodybuilders, not people, all of us needed to hear that. So with all this, Murali, நீங்க ஒரு நல்லவர், ஒரு வல்லவர், நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு முடிங்க. அதெல்லாம் முடிக்க முடியாது. இப்போ வந்து thanks Murali for this. And all of you, and we had such a good time. நடுவில் with the break we decided we're going to do one more episode, and that is going to be purely on how to build muscle, how to lose body fat, about diet, training, supplementation, and other things. I don't know if Murali would talk about it. I don't think so. But anyway, so that's going to be the next episode. Please do wait for that. We're planning to do another episode as well. Thanks, Murali. Had a wonderful time. Always pleasure talking to you, bro. Thank you. Bye.